கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் ஆமோஸ் புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்கப் போகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகு அடைய பண்ணுகிறவர். ஆமோஸ் 5:9 அதில் லகு அடைய பண்ணுகிறவர் என்கிற வார்த்தையை மாத்திரம் நீங்கள் முதலாவது மனதில் வைக்க வேண்டும். எதற்கு நாம் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும்? ஏன் ஆவியானவரை நாம் முக்கியப்படுத்த வேண்டும்? ஆவியானவரை நாம் பெற்று அவரோடு வாழ்ந்து அவருக்கு பிரியமானதை செய்து அவரிடத்திலேயே கற்று அவர் நடத்தும் வழிகளிலே நாம் போய் பரிசுத்த ஆவியானவரை நாம் பிரியப்படுத்தி அவரை நம்முடைய சிநேகிதரை போல வைத்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் அதிகாலையில் எழும்பினது முதல் மறுபடி நாம் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டாட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து மட்டுமல்ல, எப்பொழுதுமே ஆவியானவரோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவரோடு வாழ்வது ஒரு எளிதான வேலை அல்ல, ரொம்ப கடினமானது, ரொம்ப கடினமானது. நீங்கள் வாழ முடியாது. சொல்லப்போனால் அவர் ஒரு டைப்பாக இருப்பார், நீங்கள் வேறு டைப்பாக இருப்பீங்க. புருஷ மனைவியே பாருங்கள், புருஷன் வேறு டைப்பு, மனைவி வேறு டைப்பு, சேர்ந்து வாழ முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஒரு மனுஷன்ட்டே சேர்ந்து வாழ முடியாதவங்க ஆவியானவர்கிட்ட எப்படி சேர்ந்து வாழ போகிறாங்க? ரொம்ப கடினம் அவரோட. ஏன்னா உடனே வருத்தப்பட்டுருவார். தப்பாக ஒரு சின்ன விஷயம் செஞ்சு வருத்தப்பட்டுருவார். ஒரு வார்த்தை வீணாக பேசுனீங்க வருத்தப்பட்டுருவார். பூரா பறந்துடும். ஆவியானவர் பூரா மாதிரி தாங்க மாட்டார், உடனே வருத்தப்பட்டுருவார். இப்படி அவர் வருத்தப்பட்டு திரும்ப அவரை உங்கள் லைனுக்கு கொண்டு வர ரொம்ப கஷ்டம். பிறகு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கத்தி கதறி அழுது 100 பாட்டை பாடி அவரை உங்கள் வழிக்கு கொண்டு வரணும், ரொம்ப கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் ஆவியானவரோடைய இல்லை. நான் வந்து கணக்கிட்டு சொல்லுவேன், அவங்க ஆவியானவரோடு இல்லை. ஒரு சபையில் இருக்காங்க, ஒரு பாஸ்டரோடு இருக்காங்க, குடும்பமாக இருக்காங்க, மனைவி பிள்ளை சர்ச்சுக்கு போகிறதுனால இவங்களும் சபைக்கு வருவாங்க. மற்றபடி இவங்களுக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் அப்படி யாரும் இருக்கக்கூடாது. நேரடி தொடர்பு ஆவியானவரோடு உங்களுக்கு இருக்க வேண்டும். அவரோடு வாழ்வது கடினம் என்பது உண்மை. ஆனாலும் வாக்குத்தத்தம் நம்ம வாசித்தோம், லகு உடைய பண்ணுகிறவர். காட் மேக்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் மேக்ஸ் எவ்ரிதிங் ஈஸி. நமக்கு ரொம்ப லகுவாக்குகிறவர் அவர். இன்னைக்கு கடினமானதெல்லாம் லகுவாக்கி தருகிற ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக ஜெபமே ரொம்ப கடினமானது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னால் ஆட்களுக்கு வருத்தமாக கஷ்டமாக தான் இருக்கும். சிலர் தான் ஜெபம் பண்ண விரும்புவாங்க, மற்றவங்களாம் ஜெபம் பண்ண விரும்ப மாட்டாங்க. பிரசங்கம் எவ்வளோ நேரம்னாலும் கேட்பாங்க உட்காந்து. இந்த இந்துக்கள் வந்து கேட்பாங்க, இந்த வள்ளி திருமணம் கதைகள், புராண கதைகளை கேட்பாங்க ராத்திரியெல்லாம் உட்காந்து. அந்த மாதிரி பிரசங்கம் நிறைய கேட்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஜெபம் பண்ண வராது. ஜெபம் பண்ணும்போது கையை கட்டிக்கிட்டு இருப்பாங்க, வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப தப்பு. அப்போது ஜெபம், அந்த ஆவியானவரோடு வாழ்வது என்பது சின்ன விஷயமே கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதில் நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க, கர்த்தரை வருத்தப்படுத்திடுறாங்க. அவர் விசனப்பட்டுறார், விசனப்பட்டுட்டு விலகிடுவார். விலகினதும் தெரியாமல் இருப்போம். சிம்சோனை விட்டு விலகினார், அவனுக்கே தெரியல. உங்களை விட்டு விலகி இருப்பார், உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கும் கிருபை இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளை விட்டு அவர் போயிட்டாரேங்கிறத கண்டுபிடிக்க விசேஷித்த கிருபை வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் நான் நம்புகிறேன். நல்ல ஒரு மாளிகையாக இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் கட்டப்படுவதற்கு வேண்டியவைகளை நான் சொல்லுவேன். நான் எடுத்த உடனே கஷ்டம்னு சொல்கிறேன், அனுபவித்து தான் சொல்கிறேன். ஆவியானவரோடு சேர்ந்து வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ரொம்ப ஈஸின்னு தான் நினைப்போம். அவர் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லுவார். ரொம்ப ஈஸியானவர் தான், பார்க்க ஈஸியாக இருக்கும், ஆனால் சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தூதர்களை கூட நம்ப மாட்டார். அவர் பரிசுத்தவான்களை நம்ப மாட்டார், தூதர்களை கூட நம்ப மாட்டார். அவர் அப்படிப்பட்டவரை நம்ப வைக்கிறது எப்படி? ரொம்ப கஷ்டம். ஆனால் வசனம் நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. ஆமோஸ் 5:9 லகுவுடைய பண்ணுகிறவர். அதனால் இதை மனதில் வைங்க. ஆவியானவர் வந்தால் எல்லாத்தையும் லகுவுடைய பண்ணுவார். தேவனோடு இயேசுவோடு வாழ்வது கஷ்டம்னு ஏன் சொன்னேன்? சீசர்கள் இயேசுவோடு வாழ கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் கெத்சமனேக்கு போகும் பொழுது
சொல்றார், பட்டயம் இல்லாதவன் வஸ்திரத்தை விற்று பட்டயத்தை வாங்க கடவன் அப்படிங்கிறார். பட்டயம் இல்லாதவன் வராதிங்க, எல்லாரும் பட்டயத்தை எடுங்கன்றார். ஆனால் கெத்சமனைக்குள்ளே போன பிற்பாடு சொல்கிறாரு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான்கிறார். அப்போ இப்படி சொல்கிறவர் அப்படி சொல்லுவார். இதனால் கஷ்டம் அவரோட வாழ்கிறது. நீ தானே சொன்னீங்க பட்டயத்தை எடுக்க, நான் எடுக்க சொன்னேன், வெட்ட சொன்னேன்னா பாரு, அங்கே தான் உங்களுக்கு கிளாஷ் ஆகும். ஆண்டவர் சொன்ன ஒன்றை செய்வீங்க, சொல்லாத இன்னொன்று செய்வீங்க. அதில் மைன்யூட்டாக செய்கிறது ஊழியக்காரங்க, அதுலேயே இருக்கிறதுனால அவங்க மைன்யூட்டாக அவருடைய மன விருப்பத்தை அறிந்து நாங்கள் வேலை செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, பட்டயம் இல்லாதவன் வாங்கட்டும், வர கொஞ்ச நேரத்தில் பட்டயம் எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான் அப்படிங்கிறார். எப்படி கடினமான தெய்வம் தான் இவர். அருமையானவர்களே, வெறும் படகு, 2 படகும் காலியாக இருக்கும் பொழுது படகெல்லாம் விட்டு அந்த தொழிலை விட்டு இயேசுவை பின்பற்றுவது நமக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் ஆழத்தில் தள்ளிக்கொண்டு மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள் என்றார். போட்டால் நிறைய வந்தது. ஒரு படகை நிரப்பி அடுத்த படகையை நிரப்பி 2 படகுகளும் ஏகப்பட்ட மீன்களால் நிறைந்து, உடனே பேதுருவுடைய எண்ணங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும், எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும். உடனே இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறார். இவன் ஆழத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னால் போகணுமா? அதை முதலே சொல்லக்கூடாதா? படகு காலியாக இருக்கும்போது கூப்பிட்டா எல்லாரும் வந்துடுவாங்க இயேசு பின்னால். 2 படகு நிரம்பிட்டாயவும் வருவான். கடினம், அதான் கடினம்னு நான் சொன்னேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். 2 மகன், ஒரு மகன் ஒரு மகள் உங்களுக்கு. அந்த மகனுக்கு நல்ல, அவர் இன்ஜினியர், மகள் டாக்டர். 2 பேரும் நல்லா சம்பாத்தியம் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் ஊழியத்துக்கு வாங்கன்னா யார் விடுவா? தாய் தகப்பன் விட மாட்டாங்க, அவங்களே வரமாட்டாங்க. இப்படி தான் அழைப்புனா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் அவங்க ஊழியத்தில் இருக்க வேண்டியவங்க ஊழியத்தில் இல்லை, ஊழியத்தில் இருக்க தகாதவங்க ஊழியத்தில் இருக்காங்க, அழைப்பே இல்லாதவங்க ஊழியத்தில் வந்துடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்து வாழ வர்றாங்க, ஊழியத்தில் வந்து நல்லா வாழணும் என்று உள்ளே வந்துடுறாங்க. இதனால் தரம் குறைஞ்சிருது, குவாலிட்டி குறைஞ்சிருது. சாலமோன் பொன்னினாலே பரிசைகளை செய்து ஆலயத்தையும் அரண்மனையும் அலங்கரித்தான். பொன் பரிசைகளை செய்து வைத்தான். ஆனால் அவனுடைய குமாரன் ரெகொபெயாம் அவன் பண்ணினதை பாருங்க. எய்த்து ராஜா சீஷாக் வந்து இந்த பொன் பரிசைகளை எய்த்துக்கு சிறை பிடித்து கொண்டு போய்விட்டான். அப்போ ரெகொபெயாம் என்ன செய்திருக்கணும்? எய்த்தில் போய் யுத்தம் பண்ணி, கர்த்தருடைய தயவோடு போய் யுத்தம் பண்ணி இழந்த பொன் பரிசைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும். அதை விட்டுவிட்டு அவன் பொன் பரிசைகளுக்கு பதிலாக வெண்கல பரிசைகளை செய்து வைத்தான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாளாகமம் புத்தகத்தில் தரம் போச்சு. பொன்னாக இருந்த பரிசைகள் வெண்கலமாக மாறியது. இப்படித்தான் எங்கள் காலத்தில் பொன்னாக இருந்த உபதேசங்கள் இப்போ வெண்கலமாக மாறி போச்சு. தரம் குறைந்து காணப்படுகிறது. பென்டிகாஸ்டல் உபதேசம் தரம் குறைந்து காணப்படுகிறது. பென்டிகாஸ்டல் அனாயிண்டிங் தரம் குறைந்து காணப்படுகிறது. பெந்தகோஸ்தே விசுவாசிகளுடைய அர்ப்பணிப்பு தரம் குறைந்து காணப்படுகிறது. இந்த தரத்தை கூட்டுறதுக்காகத்தான் நான் மாதிரி ஆட்கள் முயற்சி எடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆள் அடிப்படையிலிருந்து உங்களை நாங்கள் தூக்கிவிட விரும்புகிறோம். நீங்கள் அர்ப்பணித்து ஒப்புக்கொள்வீர்களானால் உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் காப்பாற்றுவீர்கள், உங்கள் சந்ததியை காப்பாற்றுவீர்கள். அப்படி இல்லை என்றால் உங்கள் சந்ததி வேற லைனுக்கு போயிடும், உலகத்துக்குள்ளே போயிடும், கஞ்சா உபயோகிக்கும், போதை மருந்துகளை உபயோகிக்கும். உங்கள் பிள்ளைகளை நிறுத்த முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் கரைப்பட்டு போகும். யூடியூப்லையும் உலக காரியங்களிலும் தலையிட்டு உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை விட்டு விலகும். சபைக்கு வரதை வெறுப்பார்கள். 4-5 பொம்பளை பிள்ளைகள் சபைக்கு வரும், ஆனால் ஆம்பளை பையங்க வரமாட்டாங்க. அதெல்லாம் வரணுமானா நீங்கள் பக்தியாக இருக்கணும், இயேசுவோட நெருங்கி வாழணும். அவரோடு வாழ்றது கஷ்டமாக இருந்தாலும் ஆவியானுடைய உதவியோடு கூட அவர் அதை லகுவாக்கும் பொழுது ஆவியானவர் கூட இருந்தால் எந்த கஷ்டத்தையும் தாங்கிடுவோம். விட்டுட்டு வானா விட்டுட்டு வருவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார்கிட்ட போய் மன்னிப்பு கேளுனா உடனே மன்னிப்பு கேட்போம். அருமையானவர்களே, ஆவியானவர் தான் நமக்கு ரொம்ப வேணும். இது ஆவியானவருடைய காலம். பிதாவின் காலம் முடிந்து குமாரனாய் இயேசுடைய காலம் முடிந்து ஆவியானவருடைய காலத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த ஆவியானுடைய காலம் முடிய போகிறது. இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அப்போ இந்த ஆவியானுடைய காலத்தில் ஆவியானவரை முதன்மைப்படுத்த வேண்டும், ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆவியானவரை குறித்த பாடல்களை பாட வேண்டும், ஆவியானவரால் நிறைந்து சபை மக்கள் ஜெபிக்க வேண்டும்.
ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் அவர்களுக்கு வேற எதுவுக்காகவும் ஜெபம் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு அபிஷேகத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் எனக்கு ஒரு வேலை கிடைக்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவன் வேலை வேண்டாம், அபிஷேகம் பெறு, அதுக்கு ஜெபிக்க வேண்டும். இப்படி அவனை பலவந்தம் பண்ணி ஆகிலும் பரிசுத்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள பண்ண வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, கட்டாயப்படுத்த வேண்டும். பரவாயில்ல அவனா வந்தா வரட்டும் அப்படி சொல்லாதீங்க. நீங்க வந்து உங்க பிள்ளைகள் வராது, உங்க கணவர் வந்தா வர்றாரு வராட்ட போறாரு சொல்லாதீங்க. அந்த இயேசு வரும்போது கைவிடப்பட்டு போகிற அபாயம் இருக்கிறது. கட்டாயப்படுத்துங்க, பலவந்தம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த நாட்களில். மனசெல்லாம் ரொம்ப கல்லாக இருக்கும். உலகம் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி கலவரப்படுத்தி இயேசு விட்டு பிரிச்சிருக்கும். பல கருத்துக்கள் தான் மூளைக்குள்ளே இருக்கும். அவன் மனதுக்குள்ளே ஏகப்பட்ட உலக கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பைபிளுக்குள்ளே போய் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறணுமானா கடினமான ஒரு காரியம். ஆனால் பெந்தேகோஸ்தே அபிஷேகத்தை விரும்புகிறவர்கள், பெந்தேகோஸ்தே அந்த அனுபவத்தை விரும்புகிறவர்களுக்கு எல்லாம் லகுவடைய பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். அருமையானவர்களே, நான் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தேன். என்னன்னா இப்போ இந்துக்கள் அல்லது விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் அல்லது கொலைகாரர்கள் அல்லது குடிகாரர்கள் பொல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மேலே ஒரு சாபம் வர்றது இயற்கை, அது ஒத்துக்கலாம். ஆனால் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு வர கிறிஸ்டியன்ஸுக்கு ஏன் சாபம் வருது? அதுதான் நான் ஆராய ஆரம்பித்தேன். அப்படி ஆராயும் பொழுது சுமார் 10 கண்டுபிடித்தேன். இந்த காரணங்கள்னால பைபிள் கையில் இருந்தாலும் ஒரு சபைக்கு போனாலும் தலைமையில சாபம் இருக்குது என்று கண்டுபிடித்தேன். அவைகளில் 5 உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். விசுவாசிகள் ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஏன் ஒரு விசுவாசி கிறிஸ்டியன் மேலே ஒரு சாபம் வருது? நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி ரட்சிக்கப்பட்ட மேலே எப்படி சாபம் வரும்? வராது. ஏன்னா சாபத்தை இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டார். சாப சிலுவையில் மரித்தார், இனி ஒரு சாபமும் இராது என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. அப்படி இருந்தோம் கிறிஸ்டியன்ஸ் மேலே ஏன் சாபம் வருது? 5 காரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன். முதலாவது காரணம், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார் என்று 1 கொரிந்தியர் 16:22 எழுதியிருக்கிறது. அப்போ இயேசுவின் மேல போதுமான அளவு அன்பு இல்லாமல் வாழ்ற கிறிஸ்தவர்கள் மேல ஒரு சாபம் இருக்குது. உன் மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், உன் கணவராக இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும், அவங்க இயேசுவின் மேல ரொம்ப அன்பு இல்லை, அவங்களுக்கு என்ன ஒரு சாபம் அவங்க தலைமையில இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இயேசுவின் மேல அவங்க அன்பு ஆகிறதற்கு ஏதாச்சும் செய்யுங்க. அதற்காக உபவாசம் இருங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் மகனுக்கு இயேசுவே உண்மையில அன்பு வரணும், அவன் உண்மையில அன்பா இல்லை சொல்லிட்டு அழணும். நான் சொல்லுவேன், சபைக்கு வந்துட்டு அழுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எனக்காக அழ வேண்டாம், உனக்காக உன் பிள்ளைகளுக்கு அழுங்கள் என்று இயேசு சொன்னார். எருசலேம் குமார்த்தைகளே அழுங்கள். சபைக்கு வாரதே அதுக்கு தான். அழுது புலம்பி கர்த்தரிடத்தில் மன்றாட வேண்டும். சாதாரண ஜெபத்தை நம்பக்கூடாது. அழுது உடைஞ்சி அழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைந்து உள்ளுக்கு உடைஞ்சி அழுது. அப்போ ஆண்டவர் உங்களோட பிள்ளைகளை கைவிடாது இருக்கணும். அன்பு, ஒருவன் இயேசுவின் மேல் அன்பு இல்லாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன், அவன் மேலே சாபம் இருக்கும். நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் அன்பாக வந்திருக்கிறீங்க, என்ன காரணத்தில் வந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் செக் பண்ணுங்க, இயேசுவின் மேல் உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கான்னு பாருங்க. அவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார். அன்பு இல்லாதது சாபம். சில சொல்லுவேன், அவர் மேலே அன்பா இருக்க என்னால் முடியலை, உங்களை மாதிரி என்னால் முடியலைன்னா சாபம். இயேசுவின் மேலே அன்பா இருக்க முடியாததே ஒரு சாபம். 2வது, ஏன் கிறிஸ்டியன்ஸ் மேலே சாபம் வருதுன்னு பார்த்தேன். அருமையானவர்களே, யோவான் 7:49 இருக்கும் அந்த வசனம். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். பார்த்தீங்களா? பைபிள் தெரியாட்டா உனக்கு சாபம் இருக்கு. கையில் பைபிளை வச்சுக்கிட்டு அது தெரியாமல் இருந்தா, ஆமோஸ் புஸ்தகத்தை எடுங்கன்னா ஆமோஸ் எங்கன்னு தேடி அலைவாங்க. 66 புஸ்தகம். அப்படி ஒரு கையை விரல்ல எங்க வைக்கணுமோ அதை வச்சு அப்படி திருப்பினா அது வந்துடணும் அந்த புக். பெந்தேகோஸ்தே சபைக்கு தான், சபையில தான் இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் வசனம் நல்லா தெரிஞ்சவங்க, இந்த ஆவிக்குரிய சபையில் உள்ளவங்க, பரிசுத்தாவி பெற்றவங்க. அதனால் வேதத்தை அறியாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க. பைபிளை இன்னும் தெரியணும். நான் இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணுறேன்,
எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வேத ரகசியங்கள், வேத சத்தியங்களை நான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி முடிக்கணும்னா, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி முடிக்கணும்னா எனக்கு இன்னொரு 500 வருஷமாவது தேவை. இன்னொரு 500 வருஷம் உயிரோடு இருந்து எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை பிரசங்கம் பண்ணணும். அவ்வளவு வெளிப்பாடு இருக்கு பைபிளில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் வெளிப்பாடுகளை பார்க்காம அநேக பேர் வெறும் பாட்டிலேயே ஊழியத்தை கடத்தி கொண்டு போயிடுவாங்க. வேதத்தின் ஆழங்களுக்குள்ள போகணும். சத்தியங்கள் தான் நம்ம காப்பாற்றும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வேற ஒன்றும் விடுதலை ஆக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பிரியமானவர்களே, நல்லா 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் வெளிநாட்டுக்கு போனால் 60 பாயிண்ட் பிரசங்கம் பண்ணுறேன். 3 பாயிண்டோட முடிக்க மாட்டேன். சில பிரசங்க முதலாவது, ரெண்டாவது, கடைசியாக முடிஞ்சு போச்சு. இதுக்காக ஒரு வாரம் முழுவதும் சோறு போட்டு நம்மளை வளர்க்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரு 50 பாயிண்ட்டை தூக்கி விசுவாசிகளுக்கு போடணும். எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, அவங்களுக்கு விளங்குமா தெரியாதுன்னு. உனக்கு தான் விளங்காது, அவங்களுக்கு நல்லா விளங்கும். சிலர் சொல்லுவாங்க, பிள்ளைகளெல்லாம் தனியாக கொண்டு போய் சண்டே ஸ்கூல் நடத்திடுவோம். பிரசங்க நேரத்தில் பிள்ளைகளை தனியாக கூப்பிட்டு போயிடுவாங்க சில சபைகளில். நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இல்லை, பிள்ளைகள் இருக்கட்டும், என் பிரசங்கத்தை கேட்க பிள்ளைகள் இருக்கட்டும். ஏசு பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒரு சின்ன பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் சாப்பிடாம வச்சு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தானே, அவனுக்கு சாப்பாட்டை விட, அந்த தின்பண்டங்களை விட அவனுக்கு இயேசுவோட பிரசங்கம் இனிமையாக இருந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவும் சின்ன பிரசங்கியார் கிடையாது, நீளமாக பேசிகிட்டே இருப்பார். 3 நாள் ஆகி அவர்களுக்கு சாப்பாடு இல்லை. அவன் மீனையும் அப்பத்தையும் வச்சிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு சின்ன பிள்ளை கூட இயேசுவோட வசனம் விளங்கும். வசனம் விளங்காதுன்னு சொல்லாதீங்க. அதனால் சின்ன பிள்ளையெல்லாம் வீட்டில் விட்டு, நீங்கள்லாம் வீட்டில் இருங்க, நான் போய் பிரசங்கம் கேட்டு வரேன், சபைக்கு போகிறேன். இன்னும் நீங்கள் பிள்ளைகளை வீட்டில் வச்சுட்டு வந்தீங்க தானே? ஆமாம், சர்ப்பம் இருக்குது தெரியுமா? உங்கள் பிள்ளைகளை கொண்டு போயிடும், உலகம் கொண்டு போயிடும். பிள்ளைகளாக இருந்தாலும் கை குழந்தைகளாக இருந்தாலும் தூக்கிட்டு வரணும். கர்த்தர் உங்களுக்கு குழந்தைய கொடுத்தாருல, கொண்டு வரணும் சபைக்கு. அங்கே ஒரு அம்மா வந்தது, ஏமா சபைக்கு சில காலம் காணமே. இல்லை, குழந்தையே இல்லைன்னு வந்தாங்க. ரொம்ப நாள் குழந்தை இல்லையா, வருஷக்கணக்கில் குழந்தை இல்லை. இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, பாஸ்டம். இவங்க ஜெபம் பண்ணால் உடனே குழந்தை கிடைக்கும், அதில் எந்த தடையும் இல்லை, நிச்சயமாக. அப்படி இவங்க ஜெபம் பண்ண ஏகப்பட்ட குழந்தைகள் சபையில் பெருகி போச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா குழந்தை இல்லைன்னு வந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணாச்சு, குழந்தை கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் சபைக்கு வர காணோம். ஒரு நாள் சந்திச்சு, ஏமா கேட்டேன், இந்த பிள்ளை வளர்க்க வேண்டியிருக்கு, கொடுத்தது தப்பாக போச்சு உனக்கு, நீ கர்த்தரை மறக்கிற நீ. எனக்கு உடனே கோபம் வந்துடும். கோபம்னா வைராக்கியம் வரும். ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளை கொடுக்கறதுக்கு கண்ணீர் விட்டியே, கதறினியே, ஜெபம் பண்ணியே. இப்போ குழந்தை கிடைச்ச பிறகு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிள்ளைய வளர்க்கணும். பிள்ளை அங்கே வந்தா அழும், பிள்ளை விளையாடும்னு சொல்றியே. கிருபைன்னா என்னது? உண்மையான கிருபைன்னா உன் குழந்தை சபையில் வந்த உடனே தூங்கிடும். பிரசங்கெல்லாம் முடிஞ்சு எழும்பி போகும்போது தான் அது விழித்து எழும்பும். அதுதான் கிருபை. ஒன்றும் செய்ய வேண்டாம், வந்தாலே பிள்ளை தூங்கிடும். சின்ன குழந்தையா இருந்தா. சில சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு விளங்காதுன்னு. பாஸ்டர், நீங்கள் பண்ணுற பிரசங்கம் எப்படி குழந்தைகளுக்கு விளங்கும்? நான் பண்ணுற பிரசங்கம் மரத்துக்கும் விளங்கும், அது கனி கொடுக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாழைமரம் காய்க்கும். நான் பண்ணுற பிரசங்கம் என்னுடைய பிரசங்கம் இல்லை, அது தேவனுடைய ஜீவ வார்த்தை. அது இல்லாததை இருக்க வைக்கும், உயிர் இல்லாததை உயிர் கொடுக்கும். அது நான் பிரசங்கம் பண்ணுறது எல்லாருக்கும் விளங்கும். சாசுக்கு நல்லா விளங்கும். நீ எப்படி விளங்கலைன்னு சொல்லலாம், உன் பிள்ளைக்கு மட்டும் எப்படி விளங்காததுன்னு சொல்லலாம். 6 மாச குழந்தைக்கு விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசபெத் வயிற்றில் இருந்த 6 மாச பிள்ளை யோவான் ஸ்நானகன். எலிசபெத்தும் மரியாளும் ஒருவர் சந்தித்து வாழ்த்தின பொழுது வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. பரிசுத்தாவினால் அவள் நிரப்பப்பட்டாள். நீங்க பரிசுத்தாவில நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசும்போது கற்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு தெரியும், அதுக்கு விளங்கும். ஏன்னா அது தேவ வார்த்தை, ஜீவ வார்த்தை, ஆவியானவருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதனால பாருங்க, தேவனுடைய வேதத்தின் மேல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். பைபிள் பாருங்க எப்படியெல்லாம் சொல்லுது. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். சரியா? பாக்கியவான் பாக்கியவான் நிறைய சொல்லுது.
ஆனா இயேசு சொல்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. நித்திய ஜீவன்னா வரணும்னா, பரலோகத்துக்கு வரணும்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. வேத ஆராய்ச்சி கூட்டம் சபையில் நடக்கணும். புதன்கிழமை தோறும் பைபிள் ஸ்டடி ஆராய்ச்சி கூட்டம். சண்டே ஸ்கூல்ல வெறும் கதைகளை சொல்லிட்டு போயிடக்கூடாது, வேத ஆராய்ச்சிகள் நடக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியவங்களுக்கு வேத ஆராய்ச்சி, திருமணமான வயதான பெண்களுக்கு வேத ஆராய்ச்சி, இளம் பெண்களுக்கு வேத ஆராய்ச்சி, வாலிப பிள்ளைகளுக்கு வேத ஆராய்ச்சி. இப்படி ஒவ்வொரு குரூப்பா வேத ஆராய்ச்சி நடந்து இங்க ஸ்கூலே நடக்கணும், பைபிள் ஸ்கூலே நடக்கணும். நான் சொல்றதுக்கு நீங்க உள்ளத்துல ஆமென் சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டாம், பாஸ்டர் சொன்னாலே அது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும் பைபிளை தூக்குறதுக்கு வெக்கப்பட்டு வருத்தப்பட்டு பைபிளை கொண்டு வராம பைபிளை எழுதி வாசிக்காம இருந்த ஒரு சாபம் மேல இருக்கு. அந்த சாபத்தை எவரும் வரட்டும், அது போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஆயிரம் பாட்டை பாடுங்க, அந்த சாபம் போகாது. அதுக்கு தான் நான் விழிப்பு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு வேதத்தை உங்களோடு பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவர் மேல அன்பு கூறாவிட்டால் சபிக்கப்பட்டவன். வேதத்தை ஆராயாமல் இருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அன்றைக்கு சொன்னார்கள். மூணாவது, கிறிஸ்தவர்கள் மேல ஏன் சாபம் வருது என்றா, இது எங்க இருக்குன்னா எரேமியா 48:10 இருக்கு. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலைக்கு வந்தாச்சு, ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஆவிக்குரிய சபையிலுக்கு எல்லாருமே ஊழியம் செய்கிறவங்க, அதுதான் என்னுடைய கருத்து. பரிசுத்தாய் பெற்றாச்சுன்னா ஊழியம் செய்கிறவங்கன்னு அர்த்தம். இதில் அழைப்பு வித்தியாசம். பாஸ்டர் முழு நேர ஊழிய அழைப்பு பெற்று இருக்கிறவர். ஆனால் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஊழிய பங்கு இருக்குது, ஊழிய தாகம் இருக்குது, ஊழியம் செய்யக்கூடிய கடமை இருக்குது. தட்ஸ் தி டியூட்டி. சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. அந்த கடமை உங்க மேல இருக்கு. நீங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலையை எவ்விதத்திலும் செய்யணும். இந்த சபையில சும்மா அந்த டைமுக்கு நேர்காலையில் உட்கார்ந்துட்டு எழும்பி போனா தவறு. கர்த்தருடைய வேலையை சுறுசுறுப்பா செய்யணும், அசதியா செய்யக்கூடாது, வேகமா செய்யணும். நான் எல்லாம் பார்ப்பேன், ஒவ்வொருத்தங்க கர்த்தருடைய வேலையை எப்படி செய்யறாங்கன்னு கண்ணால் பார்ப்பேன். ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்கு 2 கண்ணு, எங்களுக்கு உடம்பெல்லாம் கண்ணு. ஊழியக்காரங்களுக்கு உடம்பெல்லாம் கண்ணு. நாங்கள் எல்லாம் பார்ப்போம், எல்லாம் நிதானிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் எங்களுக்கு மறைவா இருக்காது. எத்தனை ஆயிரம் மக்கள் சபையில் வந்தாலும் யாராவது அங்கே வித்தியாசமாக நடக்க முடியாது. ஒரு சின்ன குழந்தை அங்கே எழும்பி அங்கிட்டு போக முடியாது. ஏன்னா அப்படி கண்காணிப்பு செய்ய வேண்டும். பாஸ்டர்மார் கண்காணிப்பு செய்கிறவர்கள். அவர்கள் தேவ சபையின் ஒழுக்கத்தை காவல் செய்கிறவர்கள். நேற்று சொன்னேன், தேவ பிரசன்னத்தின் காவல்காரர்கள் அவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல விசுவாசியினுடைய மதிப்பை காப்பாற்றுகிறவர்கள் ஊழியக்காரர்கள். விசுவாசிகளுடைய ஐஸ்வர்யத்தை காப்பாற்றுகிறவர்கள் ஊழியக்காரர்கள். விசுவாசிகளுடைய அந்த பாக்கியமான வாழ்நாளை காப்பாற்றுகிறவர்கள். சீக்கிரத்தில் மரணம் சம்பவிக்காமல் தீர்க்காயுசை காப்பாற்றுகிறவர்கள் ஊழியக்காரர்கள். ஒரு ஊழியக்காரன் இருந்தால் போதும், நமக்கு கர்த்தர் நன்மை செய்வார்னு அர்த்தம். ஒரு லேவியன் அகப்பட்டான், இது நிமித்தம் கர்த்தனுக்கு நன்மை செய்வார் என்று ஒருத்தன் சொன்னான். இது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்கு. நண்பர்களே, உங்களுக்குன்னு திறப்பில்லிக்க ஒரு ஊழியக்காரன் கிடைச்சிட்டா போதும். அல்லேலூயா. அது மாதிரி ஒரு புண்ணியம் வேற எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபித்த தேவ மனிதர்கள் உண்டு. நிறைய பேர் இப்ப மரிச்சு போய்விட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை உருவாக்குன ஆட்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. இப்பமெல்லாம் எனக்கு கீழே உருவாக சின்ன சின்ன ஊழியக்காரங்க தான் நிறைய இருக்காங்க. நான் பேசுறது ஊழியக்காரங்களுக்கே விளங்காது. அந்த அளவுக்குள்ள ஊழியக்காரங்க இப்போ எழும்பி தமிழ்நாட்டில் அங்கங்கே ஊழியம் செய்கிறாங்க. அப்போ அவங்கள ஸ்டாண்டர்டே இல்லாமல் இப்போ வருத்தமாக இருக்குது எனக்கு. அவங்களோட ஸ்டாண்டர்டை எப்படி நான் கூட்டுவது என்பது எனக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. ஸ்டாண்டர்ட் இல்லாமல் சின்ன பிள்ளைத்தனமாக பேசுவாங்க, உலக பேச்செல்லாம் மேடையில் பேசுவாங்க. ஆமாம், சில ஊழியக்காரங்க சினிமா வார்த்தைகளை கூட மேடையில் பேசுகிறாங்க. அருவருப்பாக இருக்கும் எனக்கெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேடை நாகரீகம் என்று ஒன்று இருக்கிறது. அருமையானவர்களே, புல்பிட் மேனர்ஸ், அதில் நான் சுமார் 300 புல்பிட் மேனர்ஸை நானே எழுதினேன். புல்பிட்டில் நின்னா பிரசங்க பீடத்தில் வர்றதுக்கு முந்தி, அப்புறம் வந்த பிற்பாடு, நிற்கும்போது என்று ஒவ்வொரு விஷயமா சுமார் 300 பிரசங்க மேனர்ஸ், புல்பிட் மேனர்ஸ் என்று எழுதினேன். பிரியமானவர்களே, தேவ சபையை விட
ஒழுக்கமான இடம் வேற எதுவுமே இல்லை. நண்பர்களே, கவனித்து கொண்டே இருங்கள். நான் சொல்கிறேன், எதுக்கு சாபம் வருது? கர்த்தருடைய வேலை. நான்லாம் கர்த்தருடைய வேலைக்கு 17 வயதில் ஒப்பு கொடுத்தேன், ரட்சிக்கப்பட்டேன். 18வது வயதில் கர்த்தருடைய வேலைக்கு வந்தேன். எனக்கு அபிஷேகம் பெற்ற உடனே எழும்பி தெருவா போனேன். தனியாக நின்று காலையில் 5 மணிக்கு பிரசங்கம் பண்ணுவேன். ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங், தெரு பிரசங்கம். நான் ஒரு பிரசங்கியாரா உருவாக்கப்பட்டதே தெருவில் தான். தெரு பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கறதுக்கு அந்த நாட்களில் ஆளே இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்கலங்கிறதுக்காக நிப்பாட்ட மாட்டேன். இப்போமெல்லாம் கொஞ்சம் ஆட்களை கொண்டு உட்கார வச்சா தான் பிரசங்கிமார்களுக்கு பிரசங்கம் வருது. வெறும் நாற்காலியை பார்த்து இவங்களால் பிரசங்கம் பண்ண முடியாது. நாங்கள் வெறும் பாயை பார்த்து பிரசங்கம் பண்ணியிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெருக்களில் நின்று பிரசங்கம் பண்ணி துண்டு பிரதிகளை லட்சக்கணக்கில் வீடு வீடாக ஓடி ஓடி கொடுக்குறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வேலையை செய்யணும்னா மெதுவாக செய்யக்கூடாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஓடி ஓடி செய்யணும். நான் அப்படி ஓடி ஓட கர்த்தர் கிருபை செய்தார். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், கர்த்தர் என்னை அப்படி வேலை வாங்கினாரேன்னு. ஹல்லேலூயா. பெரிய பெரிய மாடி கட்டடங்களில், சென்னையில், டெல்லியில் ஏறி ஓடுவேன். படிகளில் ஓடி அந்த வீட்டுக்கு கொடுக்க பார்ப்பேன். வீடு பூட்டி இருக்கும், கீழே கூடி அந்த டிராக்டை உள்ளே தள்ளிட்டு வந்துடுவேன். பெரிய சமாதானம். வரிசையாக வீடுகளில் டிராக்ட் வேகமாக ஸ்பீடாக கொடுப்பேன். கர்த்தருடைய வேலையை ஒன்றும் அசதியாக செய்யக்கூடாது. ஜெபம் பண்ணுறது கர்த்தருடைய வேலை. ஜெபத்தில் அசதியை காட்டக்கூடாது. மெதுவாக ஜெபம் பண்ணி கண்களை திறந்து பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு விட்டு சில பாஸ்டர் மாதிரி ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதெல்லாம் அருவருப்பாக தெரியல பாருங்க. எவ்வளவு யார்கிட்ட ஜெபம் பண்ணுறோம்? சர்வ வல்லவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோமே. இவர் அப்படி பாக்கெட்டில் கை விடுறதும், சிலர் அப்போ தான் பட்டனை போட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பின்னால் இருக்கிற பாஸ்டர் மாதிரி யாரும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் இங்கெல்லாம் அதை பார்க்கல. நான் போன இடங்களில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வைராக்கிய வாஞ்சை வந்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலை வந்துட்டோம்னா மனைவி பிள்ளைன்னு பார்க்கக்கூடாது. நாங்கள் அப்படி தான் மனைவி பிள்ளைன்னு பார்க்க மாட்டோம். கர்த்தருடைய வேலை மேடையில் வந்ததுன்னா, மேடையில் வந்தாச்சுன்னா நான் வேற. என் மக சொல்லுவா, இப்போ அவர் சென்னையில் இருக்கிற இன்ஜினியரா, அவள் சொல்லுவா, அப்பா நீங்கள் மேடையில் ஏறிட்டா பயமாக இருக்குப்பா. அப்பா நான் சொல்லுவேன், அதை என்னம்மா செய்ய, அப்படி போனால் தான்ப்பா முடியுது. என்னை கண்டு என் பிள்ளைகளே பயப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேடையில் ஏறிச்சுன்னா நான் வேற யாருக்கும் இல்லை. நான் தேவனுடைய மனுஷன், தேவனுக்காக பேசுவேன். கீழே இறங்கினா மக்களுக்காக நான் பேசுகிற ஆசாரியனாய் மாறுவேன். மேடையில் ஏறினா தேவனுக்காக பேசுகிற தீர்க்கதரிசி. ஐ ஸ்பீக் ஃபார் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவ்வப்போது தீர்க்கதரிசியாய் மாறி அவ்வப்போது ஆசாரியனாய் மாறக்கூடிய அந்த தன்மை ஒரு ஊழியக்காரனுக்கு தான் முடியும். உண்மையான ஊழியக்காரன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய வேலையை இந்த ஜெபம் பண்ணுறதை கூட அசதியாக ஜெபம் பண்ணக்கூடாது. கண்ணை மூடணும்னா ஜெபத்துக்கு, அப்புறம் கண்ணை திறக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறக்கும்போது 3 மணி நேரம் ஓடி இருக்கும், 1.5 மணி நேரம் ஓடி இருக்கும். அப்போ இவ்வளோ நேரமாக ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபம் பண்ணணும். சில பேர் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணணும்னு முழங்கால் போட்டு இன்னும் அவங்க இந்நேரம் ஒரு 2 மணி நேரம் போயிருக்கோம் நினச்சிட்டு வாட்சை பார்த்தா 5 நிமிஷம் தான் போயிருக்கோம். ஐயோ, அப்போ ஜெபம் உனக்கு அவ்வளோ கசப்பாக தெரியுது. நீ நல்லா இருக்க முடியாது. நீ ஜெபம் இல்லைன்னா செத்த, ஜெபம் இல்லைன்னா வருகையில் கைவிடப்படுவ. சம்பவிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவங்களா எண்ணப்படும் பொருட்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அது ஜபிக்கலன்னா ஆண்டவருக்கு ஜெபம் ரொம்ப பிடிக்கும். எவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எச்சமனையில் அவர் ஜெபம் பண்ணார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜெபம் பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெபிக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஜெபம் பண்ண பாட்டு அவசியம்தான். ஜெபத்திலே பாட்டுகளை தொடங்குகிறவர்கள், ஜெபத்திலே ஸ்தோத்திர பாடலை தொடங்குகிறவர்களுக்கு தலைவனாக இருந்தான் ஒருவன் என்று பைபிளில் இருக்கு. அப்போ ஜெபத்திலே ஸ்தோத்திர பாட்டை தொடங்குகிறதெல்லாம் உண்டு. அது கரெக்டாக எந்த பாட்டை எந்த ஆவியானவருடைய போக்கு கண்டு கரெக்டாக தொடங்கணும். அப்போது மியூசிக் போடுறவங்க அசதியாக இருக்கக்கூடாது, பாடல் நடத்துகிறவங்க அசதியாக இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணுறவங்க அசதியாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வேலையை எடுத்தாச்சுன்னா அசதியாக இருக்கக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டைம் வேஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிடக்கூடாது. அங்கே ஒருத்தர் அவ்வளவு ஸ்லோவாக பிரசங்கம் பண்ணுவார். ஏன் அப்படி பழகிட்டார்? கொஞ்சம் வயசு அவர் ஆபிரகாம் ஈசாக்கை பெற 1/2 மணி நேரம் எடுப்பார். அப்புறம் ஈசாக்கு யாக்கோபை பெறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் யாக்கோபு 12 பேரை பெறணுமே,
எவ்வளோ நேரம் எடுப்போம். ரொம்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் டக்கு டக்குன்னு பெறணும், சத்தியத்தை டக்கு டக்குன்னு சொல்லணும். மக்களுக்கு விளங்குதோ விளங்காதான்னு இன்னும் யோசிக்க வேண்டாம். பேச வேண்டியது நம்முடைய கடமை, விளங்க செய்ய வேண்டியது ஆவியானவருடைய வேலை. அவனவன் கர்த்தருடைய ஆவியானவரோடு நெருங்கி இருப்பானால் அவனுக்கு விளங்கும். பேச வேண்டியது நம்முடைய கடமை. வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தான் யோவான் ஸ்நானகன். எந்த ஊழியக்காரனும் அசதியாக இருக்கக்கூடாது, எந்த விசுவாசியும் அசதியாக இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது, ரொம்ப டல்லாக இருக்கக்கூடாது. சில பெந்தேகோஸ்தையில் தான் ஸ்பீடு இருக்கும், பெந்தேகோஸ்தை பாடல்களில் வேகம் இருக்கும், பாடினா நெருப்பு இறங்குற மாதிரி இருக்கும். இந்த வாரத்தில் போன வெள்ளிக்கிழமை கூட நான் ஒரு பாட்டை, பழைய பாட்டை மக்களை பாட சொன்னேன். அது என்ன பாட? வந்தாலும் இயேசுவே வாரும் இதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரம் அதில். இந்த பாட்டை பாட சொன்னேன். இப்போ உள்ள பாட்டெல்லாம் பிடிச்சி இழுத்து மக்கள் வேற வேற யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய யோசிப்பாங்க. மக்களை யோசனையை யார் கட்டுப்படுத்த முடியும்? அங்கே உட்காந்து கண்டதையும் யோசிப்பாங்க. நம்ம பாட்டில் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் அப்படி இல்லை. ஆவியானவருடைய துணையோட என் நாவு விரைவா எழுதனுடைய எழுத்தாணி, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, என் நாவு விரைவா எழுதனுடைய எழுத்தாணி. பார்த்துங்களா, பரிசுத்தாய் வந்து இருதயத்தை நிரப்பும் போது அது பெரிய நல்ல விசேஷம். உடனே நாவு எப்படி ஆயிரும்? விரைவா எழுதனுடைய எழுத்தாணியாக மாறும். ஸ்பீடாக பேசுவோம், ஸ்பீடாக பாடுவோம். அதை நினச்சி கொடுங்க. ஆவியானவர் வந்தாரே ஸ்பீடு தான், மற்றவங்களாம் ஸ்லோ. மற்ற சபைகளை போய் பாருங்க, ஸ்லோ. ஸ்லோவே வேண்டாம், காலம் இல்லை. நீ கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யாதே. ஸ்லோ பாட்டு பாடக்கூடாதுன்னு நான் சட்டம் போடவில்லை. ஆனால் மக்களை அலர்ட்டா வைக்கணும், பக்தியா வைக்கணும். வேண்டாம் பிரதர், ஒரு மனுஷனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, ஆனால் அவனை முழங்கால் போட்டுவிட்டு 10 நிமிடம் அவன் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சிட்டான்னா 1000 பிரச்சனை இல்லை, 900 பிரச்சனை போயிடும். இவன் ஆவியில் நிரம்பி ஜெபிக்காததுனால அப்படியே இருக்கு. இவன் அறிவை கொண்டு ஒன்னா மாற்றலான்னு நினைக்கிறான். நடக்கிற காரியம் இல்லை. சபைக்குள்ளே இருக்கிற காரியங்களை சரிப்படுத்தணுமான ஆவியானவர் ஒருவரே அதை லகுவடைய பண்ணுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எத்தனை பிரச்சனை இருக்கு உங்களுக்கு கொண்டு வாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆவில் நிரம்பி நம்ம ஜெபிப்போம். அவ்வளோ அந்நிய பாஷையில் பேசி ஜெபி, அப்படியே சகலமும் சரியாகும். வேர்க்கு கொட்டும், காய்ச்சல் இருந்தாலும் போயிடும், கட்டி இருந்தால் கரைஞ்சிரும், பொல்லாப்பு எல்லாம் மாறிடும். நீங்கள் இங்கே ஜெபிக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ள மாற்றங்கள் வரும். இங்கே ஜெபிக்கும் பொழுது இன்னொரு ஊரில் படிக்க போன உன் பிள்ளை ஒழுங்காலில் நிற்கும் பயந்து. ஆவியானவர் மிக முக்கியமானவர். கர்த்தருடைய வேலையை போய் அசதியாக செய்துக்கிட்டு ஸ்லோவாக செய்கிறவங்களை கண்டா எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு வயிறை பெருசாக வளர்த்துருவாங்க. பரியாசம்தான் பண்ணுறேன், என்ன பண்ணேன்? வயிறை மட்டும் பெருசாக அவங்களால சத்தமும் போட முடியல. நான் நினைக்கிறேன் பிரசங்கிமார்களுக்கு வயிறு வளர்க்கவே கூடாது. அவங்க கொஞ்சம் பெருசாக வர்றது கண்டா உடனே உபவாசம் இருக்கணும், இல்லாட்ட ஒரு பெரிய துணி எடுத்து உள்ள வயிற்றில் கட்டிக்கிடணும். சில வேளை நான் அப்படி பண்ணியிருக்கேன். வயிற்றில் நல்ல ஒரு பெல்ட்டை போட்டு கட்டிட்டு தான் பிரசங்கம் பண்ணணும். அப்போ தான் வேகமாக பேச முடியும். சில பேர் வந்து அன்பானவர்களே ஐயா இப்படியெல்லாம் பேசுங்க. நாங்கள் பரலோகம் போகணுமா வேண்டாமா? வேகமாக போகிற ட்ரெயினில் போகணும்னு விரும்புகிறோம், வந்தே பாரத்தில். வேகமாக போகிற விமானத்தில் போக விரும்புகிறோம். என்ன நம்ம மட்டும் எதுக்கு ஜபத்தில் ஸ்லோவாக இருக்கணும்? என் நாவு விரைவாக எழுதனுடைய எழுத்தாணி. நீ நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிச்சா உன் நாக்க ஆண்டவர் பேனாவா ஆக்குகிறார். நீ எழுத ஆரம்பிப்பாய். எதை எழுதுவாய்? உன் எதிர்கால சரித்திரத்தை நீ எழுதுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூ ஆர் ரைட்டிங் யுவர் ஃபியூச்சர் ஹிஸ்டரி. உன் மகனுடைய ஹிஸ்டரி உன் நாக்கால் எழுதப்பட வேண்டும். உன் மகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, எதிர்காலத்தை உன் நாவால் எழுதியாக வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் நாவை தொட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அவர்கள் அக்கினிமயமான நாவுகளால் நிரப்பப்பட்டார்கள். கை கால் அசைக்கிறது அல்ல, நாக்கு அசைக்கப்படணும். எனது நாக்கை தான் தேவன் தொட்டார். முழு சரீரத்திலும் நாக்கு தான் ரொம்ப முக்கியம். சுக்கான், கப்பலுக்கு சுக்கான் மாதிரி முழு உடம்புக்கு முழு சரீரத்தையும் அடக்கி ஆளணுமானா நாக்கு சரியா இருக்கணும். அந்நிய பாஷை பேசி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீ ஜெபிக்காவிட்டா
ஓ உடம்பு உனக்கு கீழ்ப்படியாது. அதுதான் ஆவியானவர். பிரதர் சிஸ்டர், கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த ஆவியானவர் நமக்கு தந்திருப்பார். கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யக்கூடாது. பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது அசதியா வாசிக்க கூடாது. காணிக்க தசமபாகங்களை எடுத்துட்டு வரும்போது அசதியா செய்யக்கூடாது. 10 தேதிக்குள்ள தசமபாகத்தை கொண்டாந்து கொடுத்துடணும். அதுலேயும் சில பேர் அசதி, ரொம்ப லேட்டாக. ஆரம்ப ஊழியம் செய்யும்போது நான் எல்லாம் முட்டை, பச்சை முட்டையை, அப்போ நான் இளமை, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி வாங்கிடுவோம். சரி, ஒரு லேடிக்கும் காணிக்க கொண்டு வந்துச்சு முட்டை. அதில் ஏதோ பென்சிலில் வேற எழுதியிருந்தது டேட்டெல்லாம். டேட்டையாவது நான் பார்த்தேன்னா இல்லை, பார்க்காம உடச்சி ஊற்றுனா பாதி கோழி குஞ்சு வந்து விழுகுது. அது எப்பமோ எடுத்து வச்ச அம்மா, என் தசமபாகமோ கர்த்தருக்குரியதை முதல்ல கொண்டு ஒப்படைக்காண்டாமா, நீ வீட்டில் வச்சு அது கோழி குஞ்சே உள்ள உருவாகி அன்னையிலிருந்து பச்சை முட்டை சாப்பிட்றதை நிறுத்திட்டேனே. அந்த அம்மா வாழ்க. எவ்வளவு டல்லா காணிக்கை செலுத்துறதுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா பொருளாதாரத்தை கர்த்தர் நமக்கு நம்பி கொடுக்கணுமானா கர்த்தருடையதை கர்த்தருக்கு செலுத்தி ஆகணுமே. அசதியா இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சபைக்கு வருது ஆடி அசைஞ்சி மெதுவாக வரக்கூடாது. சிலருக்கு ஒரு ஆவி, எல்லாரும் வந்த பிறகு கடைசியாக வந்து எல்லாருக்கும் முன்னால் இப்படி நடந்து என்னையும் பாரு அழகையும் பாரு இப்படி உள்ள நுழைவான். நான் உனக்கு கிட்டார் வாசித்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே என் கண்ணு தேடும். இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி என் கண்ணு தேடும். ஐயோ அந்த பிரதர் எங்கே போச்சு, அவர் காணமேன்னு உள்ள தேடும். இங்கே பாட்டு நடக்கும், வல்லமையாக பாடிக்கிட்டு இருப்பேன், கிட்டார் அடிச்சு பாட்டு நடக்கும்போது அந்த ஆள் ஞாபகம் வந்துடும். ஐயோ அந்த பிரதரை காணமேன்னு உடனே எனக்கு என்னுடைய இருதயம் பதட்டம் அடைய ஆரம்பிக்கும். பதட்டத்தோட பாடிக்கிட்டு இருப்பேன். காணுமே, என்னாச்சோ தெரியலையே, ஐயோ போன வாரம் நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு தெரியலையே, ஒருவேளை தப்பாக எதுவும் பிரசங்கம் பண்ணிவிட்டு அவர் வருத்தப்பட்டு போயிட்டாரோ, இந்த எண்ணமெல்லாம் எனக்கு வரும். அப்புறம் அந்த சபை பக்கத்தில் இன்னொரு சபையில் ஒரு பாஸ்டர் இவர்கிட்ட சிரித்து பேசினதை பார்த்துட்டேனே, ஒருவேளை அங்கே போயிருப்பாரோ. மேடையில் கிட்டார் அடித்து ஆராதனை நடத்துகிற எங்களுக்குள்ள இவ்வளவு போராட்டம். எங்கள் போராட்டத்தை பார்க்க விசுவாசிகளுக்கு ஒன்றுமே தெரியாது, பச்சை பிள்ளை மாதிரி வந்து உட்காந்துட்டு போவாங்க. இவ்வளவு ஐயோயோ அவரை காணமே போச்சே, என்ன பண்ணுவேன். ஒரு ஆத்மாவுக்காக எங்களுக்கு எரியும். பாட்டும் வராது, பாட்டும் பாடி ஆகணும், பாடியும் ஆகணும், ஆராதனை நடத்தி ஆகணும். ஆனால் உள்ளுக்கு காணமே இந்த ஆளை காணமே, என்ன ஆச்சு, செத்துருப்போம் உள்ள. நம்புங்க, நான் இப்படி பல தடவை செத்து பிழைச்சவன். ஐயோ போச்சே, ஒரு ஆத்மாவுக்காக நான் செத்துருவேன். ஐயோ பிரதரை காணுமேன்னு. இவர் அரை மணி நேரம் கழிச்சு ஹிப்போபோட்டமஸ் மாதிரி உள்ள வருவார். நீர் யானை மாதிரி மெதுவாக உள்ள வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்து மெல்ல உட்கார். அப்படி அவர் வந்தாலும் அவர் வந்துட்டாருன்னு ஒன்று எனக்கு பரவசம் ஆயிரும். பரவசம் ஆகி நான் என் கிட்டாரை கொஞ்சம் ஸ்பீடாக தட்டி வேகமாக பாட்டுக்கு ஸ்பீடு கொடுத்துரும். மக்கள் உட்கார்ந்து பார்க்குறவங்க என்ன மெதுவாக படினாரு, இப்போ திடீர்னு ஸ்பீடாகுது, என்ன மக்களுக்கு என்ன தெரியும், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கள தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் பாஸ்டர்மாருடைய உள்ளம் படுகிற பாடு நீங்கள் ஒரு பாஸ்டர் ஆனால் தான் புரியும். கர்த்தருக்கு சோதரி, if you are not having the heart of a shepherd, you cannot understand the heart of a shepherd. மேய்ப்பனுடைய இருதயம் அறியணும்னா மேய்ப்பனா ஆகணும், அல்லது மேய்ப்பனுடைய மனைவியா ஆகணும். கர்த்தருக்கு சோதரம், வேற வழியே இல்லை. ஆனால் மேய்ப்பனுக்குரியதான அந்த வரம், அந்த வெளிப்பாடு சபையில் 1/3 மக்களுக்கு தேவன் கொடுத்திருப்பார். இது நான் 57 வருஷம் ஊழியக்காரனாக இருக்கிறதுனால கணக்கிட்டு சொல்லுகிறேன். 1/3 மக்களுக்கு தேவன் கொடுத்திருப்பார். பாஸ்டருடைய மனதை அவங்க அறிவாங்க, பாஸ்டருக்காக திறப்பில் நிற்பாங்க, பாஸ்டருக்காக அழுது ஜெபம் பண்ணுவாங்க, பலிபீடத்துக்காக வந்து விழுந்து பலிபீடம் நல்லா அபிஷேகமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. நீ என்னைக்காவது பலிபீடத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இங்கே வந்து விழுந்து
இந்த பலிபீடத்தை கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இந்த மேடையில் கை வைத்து ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பலிபீடத்துக்காக ஜெபிக்கிறதும் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறதும் எவ்வளோ பெரிய புண்ணியத்தை கொண்டு வரும் என்று தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, என்ன பண்ணாலும் அசதியாக பண்ணக்கூடாது. ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம் அவ்வளவு வேகமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆலயத்துக்கு வரும் பொழுது அப்படி மெதுவாக வரக்கூடாது. சரி, லேட் ஆகிட்டு என்ன பண்ணணும்? துடிப்பாக காட்டணும். லேட் ஆகிட்டா தள்ளி டக்குன்னு வந்து உட்காரணும். அங்கே வந்து நின்றுட்டு இப்படியே அங்கே பார்த்துங்க அதெல்லாம் அக்வர்டு வந்துடும். லேட் ஆகிட்டுன்னா நம்ம மைண்ட் வித்தியாசம் ஆகிடும். ஐயோ லேட் ஆகிட்டு, யாருக்கும் லேட் ஆகும், எங்களுக்கும் லேட் ஆகும். லேட் ஆச்சுன்னா படபடப்பாக வரணும் சபைக்கு. கர்த்தர் நம்ம பார்க்குறார். கர்த்தருடைய வேலையில் அசதியாய் இருந்தால் அது நல்லதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க இங்கே சபைக்கு, நாங்கள் அசதியாக வந்து எனக்கு 77 வயசாகிட்டு நான் இப்படி மெதுவாக கொஞ்சம் பேசுவேன், நீங்களும் சம்மதிப்பீங்க. பெரிய பாஸ்டர், வயசானவர், நிறைய வருஷம் ஊழியம் செய்த அனுபவம் உள்ளவர், மெதுவாக பேசினாலும் நீங்கள் சம்மதிப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய வேலையை நான் அசதியாக செய்ய முடியாது. இதுக்கு தான் நான் நிறைய இடங்களில் டேட்டை கொடுக்கறது இல்லை. நமக்கு தாங்கணும் இல்லை, அதனால் கொடுக்க மாட்டேன். அதாக போயிட்டேன்னா உயிரை கொடுத்து ஊழியம் செய்வேன். இந்தியெல்லாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து கன்வென்ஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஆரம்ப ஊழியங்கள் 4 நாள் கூப்பிட்டுருப்பாங்க கன்வென்ஷனுக்கு. 4 நாள் சாப்பிட மாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் தான், 4 நாள் உபவாசம் தான். வயிற்றை கட்டிக்கிட்டு தான் ஊழியம் செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணிக்கை எவ்வளோ கொஞ்சோண்டு கொடுப்பாங்க, 10 ரூபா 20 ரூபா காணிக்கை. ஆனால் அதுக்கு 4 நாள் உபவாசம் பண்ணி தரையில் விழுந்து கிடந்து அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் பார்த்து தானே இன்றைக்கும் கர்த்தரனை ஆதரிக்கிறார், இன்றைக்கும் பிரசங்கியாராக வைத்திருக்கிறார். என் வயசுள்ள நிறைய பேர் செத்துட்டாங்க. என் வயசுள்ள நிறைய பேர் பிரசங்கம் பண்ண முடியாமல் மரணப்படுக்கை வியாதி படுக்கையில் படுத்துட்டாங்க. கர்த்தர் என்னை இன்னும் வச்ச காரணம் நான் அப்படிலாம் தியாகம் பண்ணி ஊழியம் செய்ததுனால தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 4 நாள் உபவாசம் இருந்து கடைசி நாள் அந்த பாஸ்டரோடு சேர்ந்து நான் சாப்பிடுவேன். வேறு எந்த விசுவாச வீடுகளுக்கும் சாப்பிட போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. அன்றைக்கும் இன்றைக்கும் விசுவாச வீடுகளில் சாப்பிட்றது கிடையாது. ஊழியக்காரங்கன்னா அவங்க வீட்டில் சாப்பிடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதுலேயும் சில காரியங்கள் இருக்குது. எலிசா ஒரு அம்மாவை அடிக்கடி சந்திக்க போனால் பிள்ளை செத்து போச்சு. எலிசா அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறான், விசிட்டிங் பண்ண போன உடனே பிள்ளை செத்து போச்சு கொஞ்ச நாளில். அப்போ அந்த அம்மா சொல்லுது, எலிசாவை பார்த்து சொல்லுது, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவா இங்கே வந்தீர்? என் பிள்ளையை சாகடிப்பதற்கும் என் அக்கிரமத்தை நினைவுபடுத்தவும் நீர் இங்கு வந்தீரா? அதாவது நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்னா மறைந்திருக்கிற பாவங்கள் வெளியாயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நான் நிறைய வீடுகளில் போகிறதுல ரொம்ப பத்தியம் காத்து ஜாக்கிரதையான உங்கள் வீடுகளுக்கு போவோம். ஆனால் ஒரு நேரம் ஒரு வீட்டில் போய் காலை வச்சோம்னா அந்த வீடே வித்தியாசம் ஆயிடும். அதுதான் நல்லா இப்படி வாழ்கிற ஒரு ஆள் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். நீங்கள் வார ரோட்டில் அப்படி போகிற பிரசங்கமார் எல்லாரும் வீட்டில் கூப்பிடுங்க, வந்தது வேணேன், யாரையும் கூப்பிடக்கூடாது. இல்லை, உங்கள் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணால் போதும், அதுக்கு மேலே ஒன்றும் திங்க் பண்ண வேண்டாம். ஒரு பாஸ்டர் எதுக்கு நமக்கு கொடுக்குறாரு தெரியுமா? அதை சுற்றி தான் நீங்கள் வாழணும் என்பதற்காக. அவர் நடத்தினா தான் சரியாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அப்படி இல்லை, பாஸ்டர் நீங்கள் நினைக்கிறபடி இல்லை, எனக்கு 10 பாஸ்டர் இருக்குது, தலைவலிக்கு அந்த பாஸ்டரை கூப்பிடுவேன், கைவலிக்கு அந்த பாஸ்டரை கூப்பிடுவேன், ஜெபம் பண்ணேன், பிள்ளைக்கு விசேஷம் வைக்க அந்த பாஸ்டரை கூப்பிடுவேன், பிள்ளை கல்யாணத்துக்கு இந்த பாஸ்டரை கூப்பிடுவேன், வீடு பிரதிஷ்டைக்கு அந்த பாஸ்டரை கூப்பிடுவேன். நீ 10 தலை ராவணனா? உனக்கு ஒரு தலை தான் இருக்கணும், ஒரு பாஸ்டர் தான் இருக்கணும். ஒரே மெய்ப்பன், அல்லேலூயா, ஒரே மெய்ப்பன், ஒரே மந்தை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சரீரம், ஒரே அப்பம். அப்படி தான் இருக்கணும். தவிர எனக்கு 10 பாஸ்டர் இருக்குது, 2 பாஸ்டர் இருக்குது அப்படின்லாம் இருக்கவே முடியாது. ஒரே மெய்ப்பன் தான் உங்களை நடத்த முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு என்ன யோசனைன்னா, ஒரே பாஸ்டர் முகத்தை பார்த்து பார்த்து போர் அடிக்கு பாஸ்டர், இந்த பாஸ்டர் முகத்தையே பார்த்துட்டு எவ்வளோ காலம் பார்க்குறதுக்கு. இதோ நீங்கள் வந்திருக்கிறீங்க, நல்லா இருக்குது, ஒரு முக மாற்றம் ஏற்பட்டுருக்கு, இதனால் கொஞ்சம் உற்சாகமாக நாங்கள் இருக்கோம். நீங்கள் வரலன்னு வைங்க, இதே பாஸ்டர் இந்த மேடையில் ஏறி பேசிட்டு எங்களுக்கு அவர் எப்படி பேசுவார்னு தெரியும், எப்படி பாடுவார்னு தெரியும், எப்படி அறிவிப்பார்னு தெரியும், எப்படி ஜெபம் பண்ணுவார்னு தெரியும். ஒரே பாஸ்டர் முகத்தை பார்த்து பார்த்து போர் அடிக்குது பாஸ்டர். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போக பார்க்குறோம். அப்படின்னா உங்களுக்கு என்ன பதில் தெரியுமா? இதே இது
உன் மனைவிட்ட சொல்லிப்பார். ஒரே முகத்தை பார்த்து எனக்கு போர் அடிக்குது, நான் அந்த வீட்டுக்கு போகிறேன், இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போகிறேன்னா என்னத்தை வச்சு உங்களை அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே முகத்தை பார்த்து போர் அடிக்குதா? அப்படி யாரோ இங்கே இருக்கிறீங்க, ஒரே பாஸ்டரா போர் அடிக்குது பாஸ்டர், இப்போ நீங்கள் வந்தது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லாங்க. நாங்கள் வந்ததுக்கு நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. கணக்குப்படி கர்த்தர் கணக்கில் போட்டு வச்சிருப்பார். நீ அடுத்தவனை கண்டா சந்தோஷப்படுற, நீ ஓம் பாஸ்டர் வந்தா நீ தலையை உலுக்கிக்கிற. நான் கண்ட மாதிரி பேசுவேன். இதே மாதிரி ஆட்கள் இருந்திருக்கும், அதுக்கு தான் என்னை பேச வைப்பார். நான் வந்து ஆண்டவர் என்னை நடித்து பேச வைப்பார். எரேமியாவை நடிக்க வச்சார். இந்த மாதிரி ஒரு பக்கம் அழ வச்சார், ஒரு பக்கம் நடிக்க வச்சார். நடித்து சொன்னார். எசேக்கியேலை நடித்து தீர்க்க தரிசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, ரொம்ப கஷ்டம். இந்த சாபங்களிலிருந்து மக்களை விடுதலை ஆக்குறது ரொம்ப கஷ்டம். இயேசுவின் மேல் அன்பு, வேதத்தின் மேல ஒரு பிடிப்பு, ஒரு அன்பு, வேதத்தை அறியாத சாபம்தான். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இது 3 தானா? 4வது கிறிஸ்தவர்களுக்குள்ள யார் எதுக்காக சாபம் வருது? 4வது பார்க்கும்போது கலாத்தியர் 1:9 படிப்பீங்க. பவுல் சொல்றார், நான் சொன்ன சுவிசேஷம் இல்லாமல் வேறே ஒரு சுவிசேஷத்தை யாராயிலும் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் அப்படின்றார். இன்னைக்கு வேறே சுவிசேஷம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உண்மையான சுவிசேஷத்தை விட்டுட்டு வேற சுவிசேஷம் நாடெங்கும் ஓடுது. பிரியமானவர்களே, அமெரிக்க தேசத்தில் அது தப்பான உபதேசம்னு கண்டு தூக்கி எரிஞ்சது. அதெல்லாம் சென்னையில் வந்து இறங்கும், பெங்களூரில் வந்து இறங்கும். அவங்க அதை தூக்கி எரிஞ்சு 10 வருஷம் இருக்கும். இப்போ தான் இவர்களுக்கு புது உபதேசம்னு நினைப்பாங்க, புது வெளிப்பாடு. அதெல்லாம் குப்பைன்னு இந்தியாவை கண்டுபிடிச்சி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பிரியமானவர்களே, வேதம் மாறாதது, இயேசு மாறாதவர், சத்தியம் மாறாதது, சபை மாறாதது, விசுவாசினுடைய அன்பு மாறாதது, ஊழியக்காரருடைய பிரதிஷ்டை மாறாதது, நம்முடைய அப்போஸ்தல உபதேசம் 7 உபதேசம் மாறாதது, சபையினுடைய மதிப்பு மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொன்னது தான். ஆகவே வேற சுவிசேஷம் என்னது பாஸ்டர்? வாட் யூ மீன் பை another gospel? what you mean by that? நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி பாருங்க. பவுல் எவ்வளவு வருத்தப்படுறாரு வேற சுவிசேஷத்தை பற்றி. அவர் சொல்றாரு, நாங்கள் சொல்லாத வேறே இயேசுவை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் சகிக்கிறீர்கள், நாங்கள் பிரசங்கியாத வேற சுவிசேஷத்தை ஒருவன் கொண்டு வந்தால் நீங்கள் நன்றாய் சகிக்கிறீர்கள், நாங்கள் சொல்லாத வேறே ஆவியை ஒருவன் கொண்டு வந்தால் நீங்கள் சகிக்கிறீர்கள். அதை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். எங்க வாசிக்க சொன்னேன்? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நல்ல விசுவாசினா எழுதி வச்சு பிறகு வாசிப்பீங்க, எல்லாம் உங்க மனசில் வைக்க முடியாது. அப்போ அவர் அந்த 3 விஷயத்தை சொல்றார். வேற இயேசு, வேற சுவிசேஷம், வேற ஆவி. எவ்வளோ பெரிய ஆபத்தில் நம்ம எல்லாம் இருக்கோன்னு பாருங்க. வேற இயேசுவே நமக்கு கொண்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரிஜினல் இயேசு. அவர் சொல்லுவார், மனம் திரும்பு. அவரோட மொதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள். இன்னைக்கு மனம் திரும்புங்களை பற்றி பிரசங்கம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க ஊழியக்காரங்க. எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, இதோ உனக்கு அளந்து தந்துடுவார், 10 மடங்கு கூட தருவார். எல்லாம் ஆசை காட்டுறது, கிரீடினஸ், பேராசை காட்டுகிற பிரசங்கிமார்கள். நான் கர்த்தர்கிட்ட எதையும் நான் வாய் திறந்து கேட்டதே கிடையாது. இத்தனை வருஷம் இயேசுவை சேவிக்கிறேன். பிரதர் சிஸ்டர், உண்மையான இயேசுவை சேவிங்க. அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்கறதில்லை. அவர் சொல்லுவார், கேளுங்கள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லிட்டாருங்கிறதுக்காக கேட்க மாட்டோம். எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பார். கேட்காமலே தருகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க வேண்டியதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எப்பவும் நம்மளே நமக்கு வேண்டியதை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு எது கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் நல்லா தெரியும். கர்த்தரை உண்மையாக சேவிங்க. தேவையானது நீங்கள் கேட்காமலே கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்காமலே தருவார். அப்போது நீங்கள் வேற இயேசு அப்படின்னா கவனமாக கேட்குறீங்களா இல்லையாங்கிற அறியறதுக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை அசைத்து. சரி, வேற இயேசு அப்படின்னா உண்மையான இயேசு மனம் திரும்புதலை தான் பேசியிருக்கார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றது. 2வது உண்மையான இயேசு சொல்லியிருக்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். இதான் உண்மையான இயேசு சொன்னது. ஆனால் இன்னைக்கு வேற இயேசு என்னெல்லாம் சொல்லுது தெரியுமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவனாகி, உங்களுக்கு வீடு வேணுமா, விசுவாசம் உள்ளவனாகி, வேலை வேணுமா, விசுவாசம் உள்ளவனாகி, சுகமாகணுமா, விசுவாசம் உள்ளவனாகி, நீ பெரிய ஆள் ஆயிரணுமா, எல்லாம் சொல்லுவாங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் உண்மையான இயேசுவை ஃபாலோ பண்ணுறோம். நீ விசுவாசம் உள்ளவனாகி மனம் திரும்பி இயேசுவை விசுவாசத்துக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும். தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காமல் ஒரு ஆள் பரலோகத்துக்கு வர முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. உங்கள் இயேசு உண்மையான இயேசுவா இருந்தால் அவரை பின்பற்றுங்க. இன்னைக்கு போலி இயேசுக்கள் வந்திருக்கிறாங்க நிறையா. உங்களை ஆசை காட்டி நீ பணக்காரன் ஆயிடலாம், இப்படியெல்லாம் ஆசை காட்டுவாங்க. நான் சில ஒரு வெளிநாடுகளுக்கு போவேன். ஒரு ஆளை பாட்டு நடத்துறதுக்கு நம்பி விட முடியாது. பாஸ்டர் சொல்லுவார், இந்த ஆளை பாட்டு நடத்த நம்பி விட்டேன். அவர் பாட்டு நடத்தினார். பாட்டு நடத்தி சபையிலேருந்து ஒரு 5 பேரை கூப்பிட்டு அப்புறம் 10 பேரை கூப்பிட்டு தனியாக போய் தனியாக ஒரு சபையை ஆரம்பிச்சிட்டார். இப்படி உள்ள சபைகளெல்லாம் நான் பார்த்து சங்கடப்பட்டிருக்கேன். அதுக்கு தான் நம்ம பிள்ளைகளே வளர்க்கணும். பாஸ்டர் அவங்களுக்கு பிள்ளைகளை விட்டே பாட்டு நடத்தி, பிள்ளைகளை விட்டே மியூசிக்கை போட்டு பிள்ளைகளை இடத்துல வைக்கணும். அதுக்கு என்ன வசனம் சொல்லுவீங்க பாஸ்டர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலை அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் சொன்னது யாரு? ஏசாயா. பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைகளை முன்னுக்கு விடணும். நீங்கள் எல்லாம் விசுவாசிகள். உங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் வேறு வெளியிலிருந்து யாரையாவது அழைக்க, அது தரம் குறைஞ்ச ஒரு வாழ்க்கைன்னு நினைங்க. உங்களுக்குள்ளேயே ரசரியர்கள் எழும்பணும், உங்களுக்குள்ளேயே தீர்க்கதரிசிகள் எழும்பணும், உங்களுக்குள்ளேயே இசை வல்லுநர்கள் எழும்பணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரோங்கிறத நான் வேறு விதமாக தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டு வர்றேன். வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்க போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்நானம் எடுக்கணும். உண்மையான இயேசுனா அதை தான் சொல்லுவார். உண்மையான இயேசு என்ன சொல்லுவார்னு இன்னும் ஒன்று மட்டும் சொல்கிறேன். என்ன சொல்லுவார்? போ, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை, போ, இனி பாவம் செய்யாதேம்பார். இப்போ உள்ள வேற இயேசு பரவாயில்ல, பாவம் செஞ்சாலும் சபைக்கு வா, காணிக்கை போட்டுரு, சபைக்கு வா, உன்னை ஆண்டவர் பாவத்தோடையே ஏற்றுக்குருவார். என்ன டூப்ளிகேட்டு வந்திருக்கு தெரியுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன், சொல்லுங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை விட்டுட்டு பரவாயில்ல வாங்க, பரவாயில்ல 2 மனைவியா, பரவாயில்ல வாங்க, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார் வாங்க, போட்டு மக்களை பொய்யினால மக்களை கவர்ந்து இழுத்து, பிரதர் சத்தியத்தினால மக்களை கவர்ந்து இழுக்கலாம். பரிசுத்தாய் பெறும்பொழுது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் அவர் லகுவாக்குவார். சப்போஸ் உங்களுக்கு ஒரு சொந்த பிரச்சனை இருந்தாலும் அதையும் லகுவாக்குவார். ஐயோ இது நடக்காதுன்னு நினச்சேனே, நடக்காதுன்னு நினச்சிங்கல்ல, கர்த்தர் அதை ஒரு 15 நாளில் நடக்க வைப்பார். அதெல்லாம் ஈஸியாக செய்து முடிப்பார். நான் உங்களை விஷயங்களே பேசலை பார்த்தீங்களா, சத்தியத்தையே பேசிட்டு வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போது வேற இயேசு, வேற சுவிசேஷம், வேற ஆவி. ஐயோ எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள். வேற ஆவி நடமாடினா சபைகளுக்குள்ள என்ன மாதிரி ஆவிகளெல்லாம் நடமாடும். ஐயோ நாங்கள் பார்த்து பயப்படும். தர்க்கம் பண்ணுற ஆவி, போராடுகிற ஆவி, பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி. யாருக்கும் பொல்லாப்பு உண்டாக்குற ஆவி. நியாயாதிபதிகள் இந்த வசனம் இருக்குது. அபிமெலேக்குக்கும் அவனுடைய ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்களுக்கு நடுவில் பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி அங்கே வந்துட்டு தான். அந்த பொல்லாப்பு உண்டாக்குற ஆவி என்ன பண்ணும்? தலைவர் சொல்கிறத கீழே இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கி கட்சிகளையும் அப்படி தான் நடக்குது. கட்சி தலைவர் சொல்கிறத கீழே இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. பொல்லாப்பு உண்டாக்குற ஆவி அங்கேயே உலாவிக்கிட்டு இருக்குது. அது சபைகளுக்குள்ளே வந்ததுன்னா என்னாகும்? பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கும் நடுவில் அந்த ஆவி வந்தால் என்னாகும்? தாய் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி வந்தால் என்னவாகும்? நான் அதான் சொல்கிறேன், இப்பொழுது நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் அத்தனையும் வெட்டி சாட்சி தான் பிரசங்கம் பண்ணுறேன். உங்களுக்குள்ள எந்த ஒரு தவறான கொள்கையோ எந்த தவறான ஆவியோ நுழையக்கூடாது, தவறான சுவிசேஷம் நுழையக்கூடாது,
தவறான இயேசுவின் தன்மை உள்ள வரக்கூடாது. இயேசு ஒருவர், அவர் உங்களுக்கு சிலுவை சுமந்தவர், சிலுவையில் மரித்தவர். அவருடைய காயங்களை கண்டுதான் நீங்க மகிழணும். வேற எதுவுமே உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவர் கையில் வச்சிருக்கிற பணத்தை பார்க்காதீங்க, அவருடைய காயங்களை பாருங்க. காயங்கள் காண்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்ற, அதான் உண்மை. எல்லாரும் அவர்கிட்ட பணத்தை கேட்க சொல்லுவாங்க. ஏய் பணத்தை கேளு, கொடுப்பாரு, கேளுங்கள் கொடுப்பாரு. பணத்தை கேட்க நான்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன் விசுவாசிகளுக்குள்ள. அது ரொம்ப ரொம்ப தப்பு. விசுவாசிகள் ஐஸ்வர்யத்தை கேட்கவே கூடாது. நான் சொல்றதெல்லாம் பைபிள் தான். ஐஸ்வர்யத்தை கேட்கக்கூடாது. சாலமோன்ட்ட தரிசனம் அளித்த என்ன வேணும்னு கேட்டார். உடனே சாலமோன் சொன்னான், இந்த தேவஜனத்தை யாரால் நடத்த முடியும்? ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்றான். இது உகந்த விண்ணப்பம் சொல்லி அவனை ஆசீர்வதிச்சு ஞானத்தையும் கொடுத்தார். கொடுத்துட்டு சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்தேன் அப்படின்னா. ஐஸ்வர்யத்தை பொறுத்த அளவில் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அவரா அடிஷனலாக கொடுக்கறது தான் ஐஸ்வர்யம். எந்த பிரசங்கியார் வந்து பணத்துக்காக ஜெபிப்போம் ஹாய் போயினா கம்முன்னு இருங்க, ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவர் பேசிட்டு போட்டோம். பண ஆசை உங்களுக்கு தூண்டுனா கம்முன்னு இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ அப்படி பார்க்க போனால் உங்கள் கையில் நிறைய பணம் வர்றதுன்னா விரும்பலையா? அப்படி இல்லை. நீங்கள் கேட்கக்கூடாது, கேட்காமலே அது வரணும் உங்களுக்கு. அதுக்கு தான் உபதேசம் கொடுக்குறேன். கரங்களை சேர்த்தாலே எழுவியா அதுலேருந்து சொல்லலாமா? ஸ்தோத்திரம். கேளாத ஐஸ்வர்யம் அது உனக்கு கொடுக்கும். நீ கேட்கல, ஆனால் உனக்கு ஐஸ்வர்யத்தை, உனக்கு முந்தியும் யாரும் இல்லை, உனக்கு பிந்தியும் யாரும் இல்லை. சாலமோனே, இங்கே வந்திருக்க உங்களுக்கு சொல்கிறேன், நான்லாம் எந்த ஐஸ்வர்யத்தை கேட்டிருப்பேன்? கர்த்தர் ஒன்றும் கேட்டது கிடையாது. அன்றைக்கி எனக்கு எல்லாம் தந்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 பிள்ளைங்க, 5 ஊழியம் செய்து தேவனுக்கு ஸ்தோத்திரம். சென்னையில் 2, என் கூட 3, எல்லோரும் ஊழியம். கடைசி பையன் விமானத்துக்காக விமான ஓட்டியாக பைலட் ட்ரைனிங் போயிட்டு அவன் விமானத்தை ஓட்டி அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்து ஆங்கில சபையை தொடங்கி ஆராதனை நடத்தி கொண்டு வர்ற இங்கிலீஷ் சர்வீஸ் ஃபோர்ட் இங்கிலீஷ் சர்ச்சுன்னு அதுக்கு பேர். அதை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப்பில் இதெல்லாம் ஆன்லைனில் தான் வரும். நேரில் போகிறவங்க மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு சர்ச்சுக்கு இருக்கணும். 7 to 9 இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணணும். 9ல் வந்து பிரயாணம் பண்ணி தமிழ் சபைக்கு வரணும். 9:30க்கு இங்கே தொடங்குவேன். ஸோ அப்படி பார்த்தா இங்கேயும் அங்கேயுமா. அப்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 4 ஆராதனை நடக்குது. அந்த 4 ஆராதனையும் நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன். ஓய்வு இல்லை. நாம் ஓய்வெடுக்கும் தருணம் இது இல்லை. எபிரேயர் 4:1 பரிசுத்தவான்கள் இளைப்பாறும் காலம் இனி வருகிறது, இப்போ இல்லை. நீ இளைப்பாறக்கூடாது. நீ கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்யக்கூடாது. நீ ஓடி ஓடி சுவிசேஷத்தை சொல்லணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஜபத்துக்கு ஓடி ஓடி வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ஆவி வருது, வேற சுவிசேஷம் வருது, வேற இயேசு வருது. அதனால நீ எச்சரிக்கையாக இருக்கணும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், கட்டுப்பட்டு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடுங்கணும். பாவத்தை கண்டு உங்கள் பிள்ளைங்க நடுங்கணும், பயப்படணும், பாவத்தை விட்டு விலகணும். அதுதான் உண்மையான இயேசு. இனி பாவம் செய்யாதேன்னு சொல்கிறவர் தான் உண்மையான இயேசு. மனம் திரும்புங்கள்னு சொல்கிறவர் உண்மையான இயேசு. விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுகிறவர் தான் உண்மையான இயேசு. பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டங்களும் சாபங்களும் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸுக்குள்ளேயே நடமாடி கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் 5வது இந்த நம்ம தசம பாகம் பற்றி போட்டிருக்கு. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9, 10 வாசிப்பாருங்க. அவர் சொல்ல, நீங்கள்லாம் சபிக்கப்பட்டவர்கள். அப்படி தான் ஆரம்பிக்கிறார். நீங்கள்லாம் தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுக்கல, என்னை வஞ்சித்தீர்கள், நீங்கள்லாம் சபிக்கப்பட்டவர்கள். அப்போ சாபம் கிறிஸ்டியன்ஸுக்கு எப்படி வருது? தங்கள் வருமானத்தில் முதல் பகுதியை அல்லது தங்கள் பிள்ளைகளில் முதல் பிள்ளையை, முதற் பெயரானதை கர்த்தருக்கு அர்ப்பணிக்காததுனால சாபம் வருது. பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைகள்னா 1 பிள்ளை கர்த்தருக்குரிய பிள்ளை. ஒப்பு கொடுத்தீங்களா? இல்லை, அது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா அவன் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்படான். ஒரு ஐயா வந்தார் என்கிட்ட. முந்தின சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். சிம்பிளாக ஒரு சுருக்கமாக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த வீட்டில் ஒரு வாலிப பிள்ளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருச்சு. உடனே முழங்காலில் நின்று நகையெல்லாம், அது பயங்கர கொஞ்சம் வசதி உள்ளவங்க, நிறைய நகைகள், அது அவ்வளோத்தையும் கலட்டி முழங்காலில் நின்று அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு உடனே
ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த நாள் அந்த ஆள் என்கிட்ட ஓடி வர்றாரு. ஓடி வந்து அழுகிறாரு. ஐயா ஏன் அழுகிறீங்க? எனக்கே பயந்து போச்சு. எங்கேயும் கீழே விழுந்துட்டாரா என்னமோ தெரியல, இப்படி தேம்பி தேம்பி அழுகிறாரே. என்னையா ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். ஐயா என் மக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா ஐயா. எனக்கு உள்ளுக்கு மத்தாப்பு தான் வெடிக்குது, டிமில் டிமில். ஆஹா, ஊழியத்துக்கு ஒப்பு. அவர் அழுகிறாரு, அதனால நானும் அவர் அழுகிறவுடனே சேர்ந்து அழுங்கலுங்கிற மாதிரி நானும் அப்படி ஐயா ஒப்பு கொடுத்துட்டாள் ஐயா அப்படிங்க உள்ளுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐயா சொல்றாரு, ஐயா அவள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார ஐயா, அவள் ஒரு நாளைக்கு 6 நேரம் சாப்பிடுவாளே ஐயா, இனி ஊழியத்துக்கு போன சாப்பாடு கிடைக்காதே ஐயா. நான் சொன்னேன், ஐயா ஊழியத்துக்கு போனால் தான் ஓவர் சாப்பாடு கிடைக்கும். ஊழியக்காரங்களை பாருங்க, ஒவ்வொரு வயிறும் எவ்வளோ பெருசு. சிலருடைய வயிறு புல்பிட்டுக்குள்ளே போயிடும், அப்படி வயிறு வளர்த்துருப்பாங்க. சபை வளர்ந்துருக்காது, வயிறு மட்டும் பெருசாக வளர்ந்துருக்காங்க. நான் ஆண்டுகிட்ட கேட்டது இதுதான், ஆண்டவரே உயிர் போகிற வரை என் வயிறு வளரவே கூடாது, இதுக்கு மேலே என் வயிறு வெளியே இருக்கக்கூடாது என்று நான் சொல்லி சின்ன வயசில் நினச்சேன். அப்போது ஒரு கேரளாவில் ஒரு கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது அவன் போனேன்னா நான் உள்ளி, இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன். அப்போ போயிட்டேன். அங்கே பெரிய 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 பாஸ்டர்ஸ் என்னை சுற்றி சுற்றி என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஓ புள்ளிக்காரன் வந்திருக்கும் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. என்னை பார்த்து பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நான் பார்த்தேன், ஆண்டவரே வந்துட்டேன், இந்த ஒரு விசை என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, நான் நல்லா பிரசங்கம் பண்ண எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி பயந்து உள்ளுக்கு கலங்கி நிற்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் பெரிய பெரிய சைஸாக இருக்குது. பாஸ்டர் மாதிரிலாம் பெரிய ஜிப்பா போட்டால், இந்த புல்பிட்டுக்கு ஒரு ஜிப்பா போட்டால் எப்படி இருக்கும் அப்படி கட்டாவோ அப்படிங்கிறாங்க. எம்மா இது என்னடா இங்கே வந்துட்டேனே, பயம். என்ன கத்தாவே என்ன எப்படியாவதுன்னு சொல்லி ரொம்ப தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போய் பிரசங்கம்னு ஆரம்பிச்சோன்னா நான் சாப்பிட மாட்டேன் பார்த்தீங்களா, வயிறு ஒட்டி நெருப்பாக கக்கி பிரசங்கம் பண்ண மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சேரில் உட்காந்தேன். அதே குண்டு குண்டு பாசம் மாதிரி சுற்றி சுற்றி புள்ளிக்காரன் வழியை என்னெல்லாமோ சொல்கிறாங்க. நான் நல்லது தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒன்றும் பெருசு பெருசாக இருக்குது, எனக்கு மட்டும் பெரிய உடம்பே தரலையே ஆண்டவரே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஐ ஹவ் கிவன் யூ எ குட் த்ரோட், உனக்கு நல்ல குரல் கொடுத்துருக்குறேன், த்ரோட் கொடுத்துருக்கேன், அது போதும்னார். இன்னைக்கு வரைக்கும் என் த்ரோட் வற்றாத நீரூற்றாக தான் இருக்குது. தொண்டை கட்டவே கட்டாது கிருபையினால். ஒரு நாள் தொண்டை கட்டுச்சு, நம்ம வருஷத்துக்கு முன்னாடி, இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஏன்னா இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் ஒரு கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டு துருப்பிடிச்ச மைக் ஒன்றை கொண்டு வச்சுருந்தாங்க. புரியுதா? ஐயோ உள்ள மேக்னெட்டெல்லாம் துருப்பிடிச்சு அதில் எல்லாம் பாடுறதும் அதில் தான், ஜபிக்கிறவங்க வாரவங்க போகிறவங்கலாம் அதில் தான் ஜெபம் பண்ணுவாங்க. உமிழ் நீர் பட்டு 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 துர்நாற்றம் இங்கே வரைக்கும் அடி. அந்த மைக்கத்தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டை கட்டிட்டு பிரசங்கம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் போய் அழுது மன்றாடி உபவாசம் இருந்தேன். அதுக்கப்புறம் கர்த்தர் என் தொண்டையை ஆசீர்வதிச்சு இப்போ வரைக்கும் இந்த தொண்டையை ஜெயிக்க எவருக்கும் முடியாது. அப்படி கர்த்தர் தொண்டையை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்கள் தொண்டைக்கும் ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா, கொரோனா காலத்தில் கிருமிகளை வந்து தொண்டையை தான் பிடிக்கும். அது நிறைய பாஸ்டர்மார் மதுரையில் 50 பாஸ்டர்மார் இறந்துட்டாங்க. 100 பாஸ்டர்மார் இறந்துட்டாங்க. சென்னையில் சுமார் 50 பாஸ்டர்மார் இறந்துட்டாங்க. எல்லா கொரோனா தொற்றும் வந்து தொண்டையில் பிடிச்சிக்கிடும். அந்த கொரோனா காலம் முழுவதும் தினம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் வீட்டில். ஏன்னா வெளியே போக முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாது, ரோட்டுக்கு போக முடியாது. ஏன்னா வீட்டிலையே மைக் வச்சு ஆன்லைனில் தினம் பிரசங்கம் பண்ணேன். தொண்டை ஒரு நாளும் குறை வற்றாத நீரூற்று. இன்னைக்கு இதே பிளஸ்ஸிங் உங்கள் மேலே வருது. ஹல்லேலூயா. இதே பிளஸ்ஸிங் பாஸ்டர் மேலே வருது. இதே பிளஸ்ஸிங் பாஸ்டருடைய பிள்ளைங்க மேலே வருது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தர் உங்களுக்கு அடையாளமாக அற்புதமாக கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நான் எப்படியெல்லாம் எங்களை ஆசீர்வதிச்சாரோ அதே மாதிரி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பிரசங்கம் முடிச்சுட்டு நான் போயிடுவோம், ஆனால் அத்தோடு உங்களை மறப்போம்னு நினைக்காதீங்க. பாஸ்டரை மறக்க மாட்டோம், உங்களையும் மறக்க மாட்டோம். எங்களுடைய பிள்ளைங்களாக நினைப்போம். பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க, வந்து ஒரு நாள் பேசுங்க எங்கள் சபையில், அப்புறம் மதிய உணவுக்கு எங்கள் வீட்டில் வாங்க. அப்படி நாங்கள் அன்புனால ஒருவருக்கு ஒரு ரூலிங் செய்வோம். ஏன்னா அவர் பயணப்பட்டு வந்தார் அன்புனால. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
3 பேரை அனுப்பி பாஸ்டரை வர சொல்லுங்க, எங்கள் மீட்டிங்க்கு வரணும். 3 பேர் வந்து என் மகன்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அசம்பிளிஸ் ஆஃப் காட்னு சொன்ன உடனே அவர் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னார். ஏன்னா அசம்பிளிஸ் ஆஃப் காட்லேயே நான் இருந்திருக்கிறேன். அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்னை உருவாக்கி விட்ட ஸ்தாபனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உங்களையும் நான் கர்த்தர் நல்லா வைப்பார். நான் மல்கியா மாதிரி இருக்காதீங்க. மல்கியா காலத்தில் நீங்கள்லாம் என்னை வஞ்சித்துட்டீங்க, நீங்கள்லாம் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தசம பாகங்களையும் நீங்கள் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டார். தசம பாகம் அப்படின்னா நம்முடைய முதன்மை, ஃபர்ஸ்ட் போர்ஷன். மூத்த மகன் மூத்த மகள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவன் ஊழியத்துக்கு வாரம் வரல, அது அவனை பொறுத்து. நீங்கள் ஒப்பு கொடுக்கறத ஒப்பு கொடுத்துடணும். ஒரு நாள் சொல்லணும், மகனே நீ என்னமும் படி, ஆனால் நான் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன் என்று தாய் சொல்லணும், தந்தை சொல்லணும். மூத்த மகளையும் சரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்காம நீங்கள் பாட்டில் அந்த மூத்த மகனை சிவப்பான வலு சர்ப்பம் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய பெரிய சிவப்பான வலு சர்ப்பம் வானத்தில் இந்த 3 நட்சத்திரங்களை பிடித்து நட்சத்திரங்களில் 3இல் ஒரு பங்கை பூமியிலே இழுத்து போட்டது. வெளிப்படுத்தல் 12:3. இது என்னது? இது என்னது? உங்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தால் 4 பிள்ளைகளை பிடிச்சி இழுத்து பூமியில் போட்டுரும். 3 பிள்ளைகள் இருந்தால் அதில் ஒரு பிள்ளையை எடுத்து பூமிக்குள்ளே தள்ளிடும். பூமின்னா உலக மனுஷனாமா போயிடுவான். 3இல் ஒரு பங்கு சபை மக்களை கெடுப்பதற்கும் அசைப்பதற்கும் இந்த வலு சர்ப்பம் வல்லமை பெற்று வரும். இந்த வலு சர்ப்பத்தை பற்றி வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ரொம்ப கடினம். இந்த வலு சர்ப்பம் போகும், யாரை எதிர்த்து போகும்னா இஸ்ரவேலை எதிர்த்து போகும். ஆனால் இஸ்ரவேலை ஜெயிக்க முடியாது. சூரியனை அணிந்த ஸ்திரீ அவள். சந்திரன் அவள் பாதத்தின் கீழ் இருக்கிறது. 12 நட்சத்திரங்களை அவள் அணிந்திருக்கிற ஒரு இஸ்ரவேல் எதிர்த்து போக முடியாது. போனா இந்த வலு சர்ப்பம் போச்சான், அங்கே போனால் முடியல. இதனால் என்ன பண்ணிச்சு, அந்த வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீயின் மேல் இருந்த கோபத்தினாலே அது அங்கிருந்து விலகி தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களையும் அழிக்கும்படி, அவர்களுக்கு ஆபத்து வரும்படி அவைகள் புறப்பட்டு அந்த வலு சர்ப்பம் புறப்பட்டு போச்சான். அப்போ இஸ்ரவேலை ஜெயிக்க முடியாத வலு சர்ப்பம் தேவனுடைய கற்பனையில கை கொள்கிற இயேசுவை பற்றிய சாட்சி உடைய சபைக்கு போகும். சும்மா நினைக்காதீங்க. சபைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறோம். நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை, உபவாசம் இல்லை, சபையில் ஜபங்கள் இல்லை, சத்தியம் இல்லை, அப்போஸ்தல மூடுதல் கவரிங் ஆஃப் தி அப்பாஸ்டல் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நான் ஒரு செய்தி இன்னொரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் அதிலே உங்கள் வாழ்க்கைக்கு வரக்கூடிய கடினமான அத்தனையும் கர்த்தர் மாற்றி தருவார். சரி, நான் அந்த விஷயத்தை முடிச்சிருவோம். 5 காரணங்கள்னால சாபம் வருது கிறிஸ்தவர்களுக்கு. 1, கர்த்தரா இயேசு மேல் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். 2, வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். 3, கர்த்தருடைய வேலை அசதியாக செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அது எங்கே இருக்குது? எரேமியா 48:10. அப்புறம் வேறே சுவிசேஷத்தை யாராவது சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன். அப்படியானா இன்னைக்கு வேற சுவிசேஷத்தை சொல்லுகிற நிறைய பிரசங்கிமார்கள் அலைகிறாங்க, அத்தனையும் சபிக்கப்பட்டவங்க. அவங்க உங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அது அவங்க சபிக்கப்பட்டவன்னு அவங்களுக்கு தெரியாது, ஒத்துக்கிற மாட்டாங்க. இப்படி சொல்கிற நம்மளை பரியாசம் பண்ண ஆரம்பிப்பாங்க, கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலங்களில் பரியாசக்காரர்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? those who made so many comments. ஆண்கள் பெண்களை கமெண்ட் பண்ணுவாங்க, பெண்கள் ஆண்களை கமெண்ட் பண்ணுவாங்க, வாலிப பையங்களை வாலிப பிள்ளைகள் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாலிப பிள்ளைகளை வாலிப பையங்க கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யாரும் அந்த கமெண்ட்டில் மாட்டக்கூடாது. நீங்கள் எவரை பற்றியும் கமெண்ட் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடந்து மோட்சலோக பாக்கியத்தை அடையும்படி நாடுங்கள். கர்த்தர் அமைத்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுங்கள். உங்களுக்கு கர்த்தர் வச்ச விசுவாச வாழ்க்கையை சரியாய் நடத்தி கொண்டு போங்கள். ரொம்ப கஷ்டமான நிறைய அனுபவங்கள் இருக்குது. நம்ம சொன்ன இயேசுவோட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஆவியான ஒரு உதவியில தான் அவரோடு வாழ முடியும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த சாப நிறைந்த தாக்குதல்கள், 5 வித தாக்குதல்கள் சபைக்கு வருது. இயேசு அறியாத ஜனங்கள், இந்த 5 வித, இதெல்லாம் ஜெயிக்கணுமானா பரிசுத்தாவி இல்லாமல் எல்லாம் ஒன்றும் முடியாது. பரிசுத்தாவி பெற்று அதுக்கு உள்ளான அடையாளம் நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன். உள்ளுக்கு ஒரு சிங்கம், உள்ளுக்கு ஒரு உயிருள்ள மனசாட்சி, உள்ளுக்கு ஒரு பெரிய மாற்றம். வெளியில் அந்நிய பாஷை பேசுவதல் தான் வெளியரங்கமான அடையாளம். அந்நிய பாஷை தான் மற்ற எல்லா வரங்களுக்கும் ஒரு வாசல். நல்லா கேட்டுக்கிடுங்க. மற்ற வரங்களெல்லாம் வேலை செய்யணுமானா அந்நிய பாஷை தான் வாசல். அந்நிய பாஷை பேசாம வேற எந்த வரமும் வேலை செய்யாது. The gateway of all other gifts. அடுத்த எல்லா வரங்கள், சுமார் 28 வரங்கள், உங்களுக்கு அவைகளுடைய லிஸ்டையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் இன்னொரு நாளைக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது, திரும்ப வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் வியாக்கியானங்களை பண்ணுவேன். அப்போஸ்தல வரம், அப்போஸ்தல அந்த வரங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று அப்போஸ்தல வரம். அப்புறம் சுவிசேஷகருக்குரிய வரம். நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்கிறது எல்லாரும் மேல் விழுந்த கடமை. ஆனால் வரம் பெற்ற சிலர் இருப்பாங்க சுவிசேஷத்தில், அவங்க பெரிய சாதனை சாதிப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷக வரம் நமக்கு வேணும். அதே போல தீர்க்கதரிசன வரம் நமக்கு வேணும். சொல்லப்போனால் எல்லாரும் தீர்க்கதரிசி தான், ஆனால் வரம் வித்தியாசமாக வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய் பிள்ளைக்கு தீர்க்கதரிசி, தாய் தான் பிள்ளைய பற்றி என்ன சொல்லுது அதெல்லாம் நடக்கும். நீ உருப்பட மாட்ட, நீ பிச்சை எடுப்ப, நீ செத்து போவ, நீ நோய்பட்டு சாவ, உனக்கு கல்யாணம் நடக்காது, உனக்கு கல்யாணம் நடந்தாலும் பிள்ளை இருக்காதுன்னு ஒரு தாய் சொல்லிச்சோ அது அப்படியே ஆகும். அதனால தான் தாய்மார் வாயை கட்டணும். நீ பெத்த பிள்ளைய நீயே சபிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும். தகப்பன், ஒவ்வொரு தகப்பனும் மகனை கூப்பிட்டு முழங்கால் பழகிட்டு அவன் தலையில் கை வச்சிங்கன்னா தீர்க்க தரிசனம் வரும். உங்கள் மகனுக்கு தான் நீங்கள் தீர்க்க, அடுத்தவனுக்கு நீங்கள் சொல்ல முடியாது. அடுத்தவன் பெற்ற பிள்ளைக்கு, உங்கள் பிள்ளைக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல. பாஸ்டர் அவர் பெற்ற ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அதுக்காக நான் எங்கேயோ இருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு ஒரு வெளிப்பட்டு உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொன்னால் அது உங்களை தவறான பாதைக்கு வழி நடத்தும். உங்கள் பாஸ்டர் வாயில் தீர்க்க தரிசனம் வரணும், அதுதான் நிறைவேறும், அதுதான் உங்களை வாழ வைக்கும். மெய்ப்பனுக்குரிய வரம், மெய்ப்பனுக்குரிய ஒரு வரம் இருந்தால் நல்ல பாஸ்டராக இருப்பீங்க. அது இருந்தால் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ எனக்கு பெரிய சங்கமெல்லாம் நான் வைக்கிறது இல்லை, கமிட்டியெல்லாம் கிடையாது எங்கள் சபையில். பின்ன அத்தனை ஆயிரம் மக்களை எப்படி சமாளிக்கிறோம்? அதுதான் நல்ல மெய்ப்பனாக இருந்தால் அந்த வரம் வேணும். மெய்ப்பனுங்கிறது ஒரு கடமை, ஆனால் வரம் அதையும் மேலே தாண்டி நிற்கும். அபிஷேகம் பெறும்போது வரம் கிடைக்கும். தலைமைத்துவ வரம்னு ஒன்று இருக்குது, லீடர்ஷிப். அது தலைமை தாங்கி நடத்தும், ஒவ்வொரு விஷயத்தையும் தலைமை தாங்கி நடத்தும் தன்மை. ஒரு 5 சண்டே ஸ்கூலுக்கு தலைமை தாங்கி நடத்த ஒரு ஆளுக்கு அந்த தலைமைத்துவ வரம் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் நிர்வாக வரம்னு இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன், த கிஃப்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். நிர்வாகம் பண்ணுற வரம் இருக்கிற ஆளாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி கமிட்டியில் அனுப்பணும். இல்லைன்னா சண்டை தான் போட்டுட்டு இருக்க வேண்டியிருக்கும். வரம் இல்லாத ஆளை கொண்டு போய் எதுலேயும் உட்கார வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் உபசரிக்கும் வரம் இருக்கு. உபசரிக்கும் வரம் உள்ளவங்களை முன்னால் நிற்க வைக்கணும். அவங்க சிரித்த முகத்தோட ஆட்களை வர்றவங்களெல்லாம் உபசரித்து உள்ளே அனுப்புனா அவங்க முகத்தை பார்த்தாலே உள்ளே வரணும்னு தோணும். சில ஆட்களை வெளியே நிப்பாட்டிங்கன்னா அவன் மூஞ்ச பார்த்தாலே உள்ளே வர தோணாது. நான் உங்களை யாரையும் நான் சொல்லலை, பொதுவாக பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு சிஸ்டரை நாங்கள் நிறுத்தியிருந்தோம் வெளியில். நீ எல்லாம் வரவேற்ற ஆட்கள் எல்லாம். அந்த லேடி என்ன பண்ண தெரியுமா, நல்ல வெள்ளை சாரி உடுத்திட்டு நிற்கும். அது நின்றுட்டு அங்கே வர்றவங்கள பார்த்து, நீ 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 நிறைய பூ வச்சுட்டு வந்திருக்க, நீ எல்லாம் அங்கே வரக்கூடாது போ, நீ நிறைய நகை போட்டிருக்க, உள்ளே வரக்கூடாது போ, இப்படி பண்ணுறது கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் பூவோடு வரட்டும், நகையோடு வரட்டும், இங்கே வந்த கர்த்தர் கிரியை செய்தால் அது மாற்றட்டும், இல்லைன்னா நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது அல்லவா என்று சொல்லுவேன்.
இந்த லேடி அங்கே நின்றுக்கிட்டு நிறைய பேரை இப்படி அனுப்பி விட்டு இருந்திருக்கு. இதை கேள்விப்பட்டவொடனே நான் என்ன பண்ணுவேன், நீ உபசரித்தது போதும், உனக்கு அந்த வாரம் இல்லை, இப்படி சொன்னால் அதுக்கு வருத்தம் ஆகி போகும்ல. அதனால சிஸ்டர் இவ்வளோ நாள் நல்லா செஞ்சீங்க, இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன், பின்னால் இருக்கிற பாத்திரங்களை கழுவப்போங்க. அது ப்ரொமோஷன் ஒன்று அது சந்தோஷமாக போச்சு. யாருக்காவது ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டு ப்ரொமோஷன் சொல்லலைன்னா அது உங்களை கொன்னே போடும். இல்லை ப்ரொமோஷன். இப்போது சண்டே ஸ்கூல் நடத்த தெரியாத சில டீச்சர்ஸு அந்த பிள்ளைகளை பார்த்து ஒரே கோபப்படும். பிள்ளைகளாது விசுவாசியோட பிள்ளைகளாது அவள் அம்மா மாதிரி தான் அந்த பிள்ளையும். குரங்காவது பரவாயில்ல, குதிக்குது, மேலே ஏறி குதிக்குது, ஐயோ அடக்க முடியல. இந்த மாதிரி பிள்ளைகளை அடக்க முடியாத ஒரு ஆள் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்க லாயக்கில்ல. அவனுக்கு அந்த வரம் இல்லை, தலைமைத்துவ வரம் இல்லை, போதிக்கும் வரம் இல்லை. டக்குன்னு ஆளை மாற்றணும், இல்லைன்னா பிள்ளைகள் போயிடும். உண்மையான சண்டே ஸ்கூல் டீச்சருக்குன்னா அந்த வரம் இருந்ததுன்னா சரி, சின்ன பிள்ளையாவே மாறிடுவோம். நான் முதல் செஞ்ச ஊழியம் சண்டே ஸ்கூல் ஊழியம் தான், சிறு பிள்ளைகள் ஊழியம் மதுரையில். அதனால் சர்ச்சில் இல்லை, ரோட்டில் போய் பிள்ளைகளே வாங்க அண்ணன் உங்களுக்கு கதை சொல்ல போகிறோம், வாங்க வாங்கன்னு ரோட்டில் போய் பிள்ளைகளை சேர்க்க வேண்டியது என் வேலை. சேர்த்து கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏசு நல்லவர் ஏசு நல்லவர்லாம் பாடணும். சில வேளைகளில் நான் இன்னொரு ஆளை விட்டுருவேன். என் கூட வந்த ஃப்ரெண்டு ஒருத்தர், நீங்கள் இன்றைக்கி பாட்டுற இடத்துக்கு, கடைசியில் பார்த்தா இவர் வரமில்லாமல் நடத்திக்கிட்டு இருப்பார். பிள்ளைகளுக்கு விளங்காது, ஒவ்வொன்றா போயிடும். கடைசியில் ஒரு ஆதாமும் ஒரு ஏவாளும் முன்னால் நின்றுட்டு மண் அள்ளி குளிச்சுக்கிட்டு இருக்கோம் ரோட்டில். எத்தனை பேர் புரியுதோ புரியட்டும், புரியாதவங்க ஆதாம் ஏவாள் இங்கே வந்தாங்கன்னு அவங்க யோசிப்போம். அருமையானவர்களே, புரியாது. அப்படியெல்லாம் நான் சண்டே ஸ்கூல் அல்லது தெருப்பிரசங்கம் நடத்தினேன்னா அப்படி ஆட்களை போக விடாமல் அப்படியே பிடிச்சி வச்சு பிரசங்கம் பண்ணுவேன். போகணும்னு நினைக்கிறவங்க கூட போக மாட்டான். அந்த வரம் நம்ம எல்லாருக்கும் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தூத்துக்குடியில் நான் இருந்த காலம், அப்போ அங்கே தான் வச்சு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி தூத்துக்குடியில் தெருக்கெல்லாம் அலைய வேண்டாம். எங்கள் அம்மா 8 வயசில் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதனால் இங்கே யாரும் என்னை கவனிக்க முடியாது. சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை. அப்போ ரோடு காடு அலையிறவன். அப்போ பார்த்தா ஒரு இடத்துல கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு, சுற்றி நிறைய கூட்டம். அங்கே ஒருத்தன் பாம்பு காட்டுறேன்னு ஒரு பெட்டி எடுத்துகிட்டு பாம்பு காட்டுறேங்கிறான், காட்ட மாட்டேங்கிறான். நானும் கூட்டத்தோடு போய் நின்று பாம்பை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் திறப்பாக மூடிடுவான். உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். சரி போவோம் நினைப்போம்ல, இந்த காட்டுறேன்பான். உடனே போனவன் திரும்ப வருவேன், வந்து இப்போ காட்டிடுவான்னு பார்ப்பேன். அப்பவும் காட்ட மாட்டேன். இப்படி 2-3 தடவை பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு முடிவு பண்ணிடுவேன், இவன் பாம்பை காட்ட போகிறது இல்லை, நம்ம போயிடுவோம் நினச்சிட்டு பார்த்தல, ஏய் சோப்பு சட்டை நீ போன ரத்தம் கக்கி செத்து போவ அப்படின்பா. ஐயோன்னு பதறி போய் மறுபடியும் அங்கே வந்து நிற்பேன். இது என்னுடைய ஆரம்ப காலம். ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தைய என் லைஃப் அப்படி இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே ரத்தம் கக்கி செத்துருவோம் போலன்ட்டு பயந்து அவன்கிட்டே நிற்பேன். நான் அங்கே என்ன திறமை பாருங்க அவனுக்கு. ஒரு ஆளை போக மாட்டேங்கானே. அதே மாதிரி தான் நான் நினைப்பேன், பிரசங்கம்னா ஒரு ஆளை போக விடக்கூடாது. அவன் வீட்டில் நீ லேட்டாக வந்தால் உன்னை அடித்து கொண்டு கூட வேணும். புருஷன் கம்பு வச்சுட்டு இருந்தால் கூட ஆளை உட்கார வச்சுருவேன். அந்த மனைவி இங்கே உட்காந்து பிரசங்கம் கேட்டால் அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குருவார் அப்படின்னா, இந்த லேடி பிரசங்கெல்லாம் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போகும். அந்த மனிதன் கோபமெல்லாம் போய் வா அப்படின்பான். என்ன சந்தோஷம். கர்த்தர் மாற்றுகிறவர், மாற்றங்களை தருபவர். ஒரு அம்மா ஞானஸ்நானம் எடுக்க போயிட்டுது. ஒரு பெரிய பணக்காரருடைய மனைவி கேரளாவில் ஞானஸ்நானம் எடுக்க போயிட்டுது. எடுத்துட்டு அந்த வழியாக வருது. ஊரில் உள்ளவங்கெல்லாம் புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க, தெரியுமா உன் மனைவி ஞானஸ்நானம் எடுக்க போயிட்டா தெரியுமா, அவன் இந்து, அவனுக்கு என்ன தெரியும். அப்படியா போனா வரட்டும், அவளை நான் இன்னைக்கு வெட்டாமல் விடமாட்டேன். அவனு பெரிய கத்தியை எடுத்து அவன் தீட்டிகிட்டே இருந்தான். வரட்டும் வெட்டி சாய்க்கிறேன். அவன் ஞானஸ்நானம் எடுக்க போயிட்டாளா ஆண்டு கத்தியை தீட்டிகிட்டு இருந்தவன் இந்த அம்மா ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு ஈர துணியோட பைபிளையும் எடுத்துக்கிட்டு சோத்திரம்னு உள்ளே வருது. வீட்டுக்குள்ளே வந்தவுடனே ஞானஸ்நானம் எடுத்தியா நீ? ஆமாம் ஐயா. இனி எடுப்பியா? இனி எடுக்க மாட்டேன். நீதான் நல்ல மனைவி. இனி எடுக்க மாட்டேன்னொன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷம். கத்தியை தூர போட்டு, என் மனைவி மாதிரி உத்தமி இருக்க முடியுமா? இனி எடுக்க மாட்டான். நீ எவ்வளோ பொறுமை நம்மகிட்ட சொல்லிட்டு
நம்மன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமில்ல, ஏன் சார் எடுத்தியா? ஆமாம் அப்படி தான் எடுத்தேன், அப்படி தான் எடுப்பேன். உன்னை பாஸ்டர் ரத்னம் போல தான் எடுக்க சொன்னாங்க. இப்போ உன்னையும் கொன்று என்னையும் கொள்றதுக்கு கத்தியோடு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பார்க்கும்போது எவ்வளவு ஞானத்தை ஆவியானவர் கொடுக்குறாரு தெரியுமா? அந்த லேடிக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பார்த்தீங்களா? இல்லை ஐயா நான் நீ ஞானம் எடுக்க மாட்டேன் ஐயா அப்படின்னு தாழ்மையாக சொன்ன உடனே கத்தியை கீழே போட்டானே. நீ அங்கே நான் அப்படித்தான் செய்வேன், இல்லை வேணாம் பாஸ்டரை கூட்டிகிட்டு வரேன். பாஸ்டரை போய் அங்கே போய் காட்டி கொடுக்காத, பாஸ்டர் பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வீட்டில் விசிட்டிங் போகும்போது கூட வீட்டில் நான் ஒரு வீட்டுக்கு வாரேன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சிஸ்டர்மார் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தோஷத்தின் மிகுதியினால் காலில் சக்கரை மாட்டின மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடி வீடுகளுக்குள்ள வீட்டு வாசலில் தான் நிற்பேன். கதவை திறந்து பாஸ்டர் வந்துட்டாங்கன்னொன்னே அதுக்கு கை ஓடாது கால் ஓடாது, அது அப்படியே ஸ்தம்பித்து போய் உள்ளே ஓடி வீட்டெல்லாம் பெருக்கும். நான் இன்னும் வெளியே தான் நிற்பேன். வீடை பெருக்கி, அது வரைக்கும் பெருக்கி இருக்காது, பாஸ்டர் வந்துட்டாங்கன்னொன்னே வீட்டை பெருக்கி, அதுக்கப்புறம் அங்கே ஒரு நடுவில் ஒரு கயிறு கட்டி அதில் தொங்க போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, கண்ட துணிகளும் உள்ளாடைகளும் அதுவும் இதுமா தொங்க போட்டிருப்பாங்க. அவ்வளோத்தையும் உருவுவாங்க, வேகமாக உருவி கட்டிலுக்கு அடியில் போட்டு பிறகு ஒரு பெரிய போர்வை எடுத்து அன்பு திரளான பாவங்களை மூடும்னு சொல்லி கட்டில் மேலே போட்டு மூடி ஐயா உட்காருங்கம்பாங்க. நான் அதில் உட்காரும்போது தெரியும் அதுக்கு அடியில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். அதுக்கோட பாஸ்டர்மார்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி தான் மக்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்கிற வாக்கு தத்துவம் எல்லாத்தையும் லகுவாக்குவார். நீங்கள் சொல்லுவோம் இல்லை என் கணவர் முடியாது, அவர் கல். உங்களுக்கு என் கணவரை பற்றி எப்படி தெரியும் பாஸ்டர்? என் கணவர் பாறை, அவர் மனசு பாறை, அவர் மனம் திரும்பவே மாட்டார், ஞானம் எடுக்கவே மாட்டார். நான் சொல்கிறேன் லகுவடைய பண்ணுகிறவர் ஆவியானவர். இன்னைக்கு ஆவியானவர் ஒப்பு கொடுங்க, அடுத்து அவர் ஞானஸ்நானம் எடுப்பார். திரும்ப திரும்ப சொல்லுங்கள், அவர் எடுப்பார், ஞானஸ்நானம் எடுப்பார். சொல்லுங்கள், அவர் கட்டாயம் ஞானஸ்நானம் எடுத்து தேவ சபையில் முதன்மையாக வருவார். எவரையும் மனம் திரும்ப செய்வது அவருக்கு லேசான காரியம். கடினமானதெல்லாம் நிறையா இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாத்தையும் லகுவாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆவியானவர் எங்கேயோ கடினமானதெல்லாம் லகுவாகும். சரியா? லகு உண்டாக்குகிறவர். சொல்லுங்க எல்லாரும், லகு உண்டாக்குகிறவர். சொல்லுங்க எல்லாரும், லகு உண்டாக்கு. ஆங்கிலத்தில் இஸ் the one who makes everything easy. இப்போ உங்களுக்கு எது கடினம்னு தெரியுதுன்னு திங்க் பண்ணுங்க. எல்லாம் யோசித்து பாருங்க, எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்? கணவருடைய இதயம் ரொம்ப கடினமாக இருக்கு, மகனுடைய இருதயம் ரொம்ப கடினமாக இருக்கு. மக ரொம்ப மோசம் பாஸ்டர், ரொம்ப கடினமாக போயிட்டான், ரொம்ப கஷ்டம். நான் சபைக்கு வரவே தப்பி வந்த மாதிரி வாரேன், என் குடும்பம் வராது பாஸ்டர், என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கடினம். அப்படி சொல்கிறீங்களா? பாஸ்டர் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறீங்களா? குழந்தை பேர் ரொம்ப கஷ்டம், எனக்கு பிள்ளையே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? லகு அடைய பண்ணுகிறவர் நம் நடுவில் இருக்கிறார், எல்லாத்தையும் ஈஸியாக்குவார். ஆனால் இது அத்தனைக்கும் பரிசுத்தாவி பெறுறது தான் மூல காரணம். நீ முடியாததெல்லாம் ஈஸியாக முடிகிறது ஆவியானவரால் தான். சொல்லுங்கள் அந்த வசனத்தை. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள், பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சென்னை பட்டணத்தில் திருவெற்றியூர்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது. திருவெற்றியூரில் ஒரு 4.5 ஏக்கர் இடத்த ஒரு அம்மா எடுத்து அங்கே சபை ஆரம்பிக்கும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முந்தி அந்த அம்மா பேர் யாகம்மாள். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க இப்போ மரித்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவங்க படிப்பே கிடையாது, சுத்தமாக கல்வி அறிவு கிடையாது. ஆனால் பைபிளை மட்டும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்திக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க ஜெபத்தில் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்க பிள்ளைகளெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, சபை பாஸ்டராக மாறி இருக்கிறாங்க. இந்த அம்மா ஆரம்பத்தில் அந்த 4.5 ஏக்கர் இடத்த பிடிச்சி சுற்றி செவர் போட்டு ஒரு கேட் போட்டு இருக்கும்போது எல்லாரும் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கோவம். இந்த இடத்த அபகரிக்கணும்னு எல்லாரும் பல்வேறு தடைகளை கொண்டு வந்தாங்க, அடிக்க வந்தாங்க, சகலமும் பண்ணாங்க. ஒரு நாள் இந்த அம்மா உள்ளே இருக்கிறம்போதே ஒரு 450 பேர் போல் வந்துட்டாங்க. பெரிய பெரிய மரக்கட்டைகளையும் கத்திகளையும் எடுத்துக்கொண்டு எப்படியாவது இவங்க அத்தனை பேரையும் அடித்து கொன்று இந்த இடத்த அபகரிச்சிடணும், பிடிச்சிடணும், இவங்களை விரட்டிடணும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க.
வந்து கேட்டுக்கு வெளியில் 450 பேர் நிற்கிறாங்கன்னா பாருங்க, எல்லாம் சத்தம் போடுறாங்க, சில கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அப்போது இந்த பிள்ளைங்க வெளியே போயிருக்காங்க. வெளியே போய் ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க போங்க சொன்னால் அவங்க கேட்கல. அப்போது இந்த அம்மா திடீர்னு வந்துருச்சு. நான் சொன்ன அந்த யாகம்மாள், அவங்களுக்கு படிப்பு கிடையாது. இந்த அம்மா வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, அம்மா நீங்கள் வெளியே வராதிங்கம்மா, கொண்டு போடுவாங்க, நீங்கள் வெளியே வராதிங்கம்மா அப்படின்னு இந்த அம்மாவை உள்ளே போக சொல்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா வெளியே வந்து தைரியமாக கேட்டை திறந்து வெளியே வந்து நீங்கள்லாம் உள்ளே போங்க அப்படின்ட்டு அங்கிருந்த பிள்ளைகளையும் சபை மக்களையும் உள்ளே போக சொல்லிட்டு கதவை வெளியில் லாக் பண்ணிவிட்டு தனியாக கேட்டுக்கு முன்னால் நின்னாங்களாம். வெள்ளை சாரி கட்டி கையில் பைபிளோடு நிற்கிறாங்க. 450 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, அடிச்சு நொறுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இந்த அம்மா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு திடீர்னு தலையை உயர்த்திச்சு, கண்களை மூடி 2 கையை உயர்த்தி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சு. அந்நிய பாஷை பேசி ஜெபித்து அரை மணி நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு கண்ணை திறந்து பார்க்குது, ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சபை நடக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? யார் உங்களை எதிர்க்கிறா? எதுக்காக அந்நிய பாஷையை வாயில கொடுக்கிறார்? நான் அவர்கள் உண்மையாக என்னை ஆராதிக்கும்படி அவருடைய பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்று ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா செப்பனியா புஸ்தகத்தில். அப்போ வாக்கு பண்ணியிருக்கிற சுத்தமான பாஷை, அந்நிய பாஷை சுத்தமான பாஷை, அது தேவதூதருடைய பாஷை, அது தேவனுடைய பாஷை, the language of God himself. அது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், அகில உலக பாஷை. அந்த அந்நிய பாஷையை பேசும்போது பிசாசுக்கு விளங்காது. நீ தமிழில் பேசினா விளங்கும், ஹிந்தியில் பேசினா விளங்கும், மலையாளத்தில் பேசினா விளங்கும். நீ எந்த பாஷையில் ஜெபம் பண்ணாலும் பிசாசுக்கு விளங்கும், அவன் தடுப்பான். ஆனால் அந்நிய பாஷையில் பேசினா பிசாசுக்கு விளங்காது. என்ன செய்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ளே நம்ம வெகு தூரம் முன்னுக்கு போயிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாயில் அந்நிய பாஷை வரணும். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. படிப்பு உன்னை காப்பாற்றாது. படிப்பு கொஞ்சத்துக்கு உதவியாக இருக்கும், அவ்வளோதான். உன் அறிவு முக்கியம் இல்லை, அந்நிய பாஷை தான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மா நாகர்கோயில், இந்த அம்மா ஊர் இந்த பக்கம் தான், எங்கேயோ ஒரு ஊர். நான் சாட்சி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அவங்க இந்த ஊர் இந்து. உங்கள் பழைய பேர் சொல்லுங்கள். சுபத்ரா அதுதான் பழைய பேர். அதுதான் இப்போ ரோஸ்மேரியாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பெரிய கதை. இது 17 வயதில் ரட்சிக்கப்பட்டு. எப்படி ரட்சிக்கப்பட்டு தெரியுமா சிஸ்டர் பிரதர்? யாரோ ஒரு சிஸ்டர் இவங்கள சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. இது நிறைய கண்மை போட்டுக்கிட்டு ஒரு அரை பாவாடை இருக்குல்ல, அரை சாரி, ஹாஃப் சாரி போட்டுக்கிட்டு நிறைய பேங்கிள் வளையல்களெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி போயிருக்கு. அங்கே எனக்கு போதிச்ச ஒரு பாஸ்டர்னு சொன்னேன்ல, அவர் சொல்லியிருக்காரு, இந்த பிசாசு அங்கே யார் கூட்டிகிட்டு வந்தான்னு இருக்கார். சொன்ன உடனே இது என்ன பண்ணிட்டுனா, ஐயோ பரிசுத்தவான்கள் பார்வையில் நான் பிசாசு மாதிரில தெரிகிறேன் நின்றுட்டு அதே ஜெப வீட்டில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி நகையெல்லாம் கலட்டி பேங்கிலெல்லாம் கலட்டி அதெல்லாம் அவன் அப்பாட்ட கொடுத்து, அவள் அப்பா வாழத்தார் தரகர், அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த குடும்பம், அவன் அம்மா பார்வதி சண்டை வந்துச்சுன்னா அந்த அம்மா நாக்கு இவ்வளோ நீளத்துக்கு வரும் இல்லையா? அவ்வளோ உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த அம்மா பரிசுத்தாய் பெற்ற பிறகு அந்த அம்மா தான் எதிரி இவளுக்கு. அவள் நாக்கை நீட்டி போட்டு கத்தி எடுத்துகிட்டு வருவாள். ஈரெழுத்து ஆவி அந்த அம்மாவுக்குள்ளே இருந்தது. புரியுதா புரிய மாட்டேங்குதா உங்களுக்கு? எத்தனை எழுத்து ஆவி? ஈரெழுத்து ஆவி. ஏன்னா நான் அந்த ஆவிகள் பேரெல்லாம் வாயில் சொல்ல மாட்டேன். அந்நிய தேவனுடைய நாமங்களை நாவினால் உச்சரிக்க வேண்டாம். ஈரெழுத்து ஆவி வந்து இந்த அம்மாவை அடிக்கிறதுக்கு வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் வருவோம் பெத்த தாய். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஈரெழுத்து ஆவி நாக்கை நீட்டி போட்டுக்கிட்டு வரும். பிறகு அந்த ஆவியை துரத்தினது யார் தெரியுமா? இவங்களே துரத்தியிருக்காங்க. கர்த்தருக்கு சோதனை. உங்கள் அம்மாவுக்குள்ளே ஒரு ஆவி இருந்தால் நீ தான் துரத்தணும். நீ போய் ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசிட்டு எழுப்பி போனீங்கன்னா சரி, அப்பாட்டு இருக்க ஆவியை துரத்திடுவீங்க, அம்மாட்டு இருக்க ஆவியை துரத்திடுவீங்க. சரியா? உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட இருக்க ஆவியை துரத்தும் போது கொஞ்சம் கவனமாக துரத்தணும், இல்லாட்டா அவரே போயிடுவார். சரியா? அவர்கிட்ட போய் துரத்தக்கூடாது. தனியாக அவர் நல்லா தூங்கும்போது, அங்கே ஒரு சிஸ்டர் அப்படி தான் பண்ணிச்சு. நல்ல கணவர் தூங்கும்போது, அவர் பயங்கர மனுஷன், தூங்கும்போது கால் மாட்டில் முழங்கால் போட்டு ராத்திரி 2 மணிக்கு ஜெபம் பண்ணுமா. 2 மணிக்கு ஒரே ஜெபம்.
இந்த மனுஷன் ஒரு நாள் இந்த அம்மா ஜெபம் பண்ணும்போது முழிச்சுக்கிருச்சு. அந்த ஆள் முழிச்சுக்கிட்டார். முழிச்ச உடனே இவன் ஜெபம் பண்ணுறா, என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறா பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் தூங்குற மாதிரி இருந்தாராம். இந்த லேடி என்ன பண்ணிச்சான், என் கணவரை காப்பாற்றும் ஆண்டவரே, என் கணவரை ஆசீர்வதி ஆண்டவரே, அவர் பாவம் ஆண்டவரே, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் சொல்லி கணவனுக்காக அன்புனால அழுது ஜெபம்னுதான். இந்த மனுஷன் கேட்டுக்கிட்டு இருந்தவர் அவருக்கும் அழுக வந்துட்டு, அதுக்கு அடுத்த நாள் எழும்பி நீ உங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு போவியான்னாராம். நம்ம என்ன எப்படி ஜெபம் பண்ணுவோம், இந்த பொல்லாத மனுஷன் கை காலை ஒட்டச்சாவது கொண்டு வாங்க ஆண்டவரே கோயிலுக்கு கொண்டு இருக்கிறதுலே எனக்கு இடைஞ்சல் இவர் தான், கிரியை செய்யும் ஆண்டவரே, அவருக்கு ஒரு அடி கொடுமாண்டவரே அல்லேலூயா அப்படிம்பாரு. அவர் எழும்பி அடி உங்களுக்கு கொடுப்பார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இந்த அம்மாவும் அந்த மாதிரி தான் ஜெபம் பண்ணி அந்த அசுத்தாவியை பார்வதியினுடைய அசுத்தாவியை துரத்தி பிறகு அந்த அம்மா என்ன மருமகனை என்ன மாதிரி கனம் பண்ணு தெரியுமா, கேட்டு பாருங்க. மருமகன் இது 17 வயசுல ரட்சிக்கப்பட்ட உடனே நல்ல ஜெபம் பண்ணுமா. அப்போ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இறங்கி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாராங்க. கர்த்தர் உயரமாக இருப்பாராம். இது சின்ன குழந்தையா இருக்குமா, அவர் ஒயிட்டா ரொம்ப பிரகாசமாக இருப்பாராம். கையில் பிடிச்சி கூட்டே போவாராம். கடற்கரையெல்லாம் கூட்டு போய் மகளே பார்த்தாயா, பூக்கள் நடுவில் கூட்டு போய் மகளே இதெல்லாம் பார்த்தாயா, அப்படியே ஒவ்வொரு இடம் திராட்சை தோட்டத்து வழியாக கூட்டு போவாராம். அங்கே திராட்சை பழம் ஒன்றை எடுத்து அப்படியே வாயில் கொடுத்தாராம். வாயில் பட்ட ஒன்று ஜூஸாக மாதிரி உள்ளே போயிட்டு தான். இதெல்லாம் இவங்க எனக்கு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் எவ்வளோ தூரம் உண்மையாகவும் பின்பற்றி வந்தேன், ஒரு திராட்சை பழம் கூட கொடுக்கலையே, இப்படியெல்லாம் நான் வாடி இருக்கேன். இப்படி கர்த்தரோடு நெருங்கி இருந்ததுனால ஒரு நாள் இந்த அம்மா ஜெபம் பண்ணுது. அப்போ 17-18 வயசு. ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் என்னைக்காவது எனக்கு கல்யாணம் நடக்கும், எனக்கு கல்யாணம் நடந்தா ஒரே ஒரு ஆசை மட்டும் எனக்கு இருக்குது. அது என்னென்னா, எனக்கு வர்ற மாப்பிள்ளை செக்கச்சவேர்னு இருக்கணும், அந்த ஒன்று தான் எனக்கு ஆசை. உடனே ஆண்டவர், மகளே உன் விருப்பம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் ஆறுதல் படுத்தி அனுப்பி விட்டுருக்காரு. இது ஜெபம் பண்ணியிருக்குது. நான் போகிறேன், எங்கள் பாஸ்டர் தூத்துக்குடியிலேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகிறாருன்னு என்கிட்டே சொல்லலை, ஏதோ ஜெப கூட்டத்துக்கு போகிற மாதிரி நான் போகிறேன். நாகர்கோயிலில் போய் ஒரு வீட்டில் உட்கார்ந்து கொஞ்சம் பேர் உட்கார்றாங்க. ஒரு வாழ்வு பிள்ளையை பார்த்து, நீ இத்தனாம் சங்கீதத்தை வாசி அப்படின்னாரு. அது எழுதி அப்போ தான் நினச்சேன், ஆஹா எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க போல தெரியுது. அப்போ நான் அந்த மாதிரி தான் நடந்திருக்கேன். பொண்ணு மைண்டில் நினச்சதும் கிடையாது, கல்யாணம் நினச்சது கிடையாது. நான் முனிவர் ஆகணும்னு வந்தவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே நான் ஒரு செயின்ட்டாக மாறணும்னு தான் வந்தேன். செயின்ட் ஜோசப், செயின்ட் பிரான்சிஸ், செயின்ட் ஜான்ஸ், இந்த மாதிரி செயின்ட் ரத்னம் பால், இப்படித்தான் நான் வந்தேன். இயேசுக்காக ஒரு புனிதராக வாழணும்னு வந்தேன். கல்யாணத்தை சிந்திக்கவே கிடையாது. ஆனால் எங்கள் பாஸ்டர் கூட்டிகிட்டு போய் பொண்ணை காட்டு. அதுக்கு முந்தின ராத்திரி கர்த்தர் அவங்க சொப்பனத்தில் இவங்க சொப்பனத்தில் மகளே உன் விருப்பம் எனக்கு தெரியும், ஆனால் நாளைக்கு என் மகனை நான் அனுப்பி கொடுக்குறேன், அவன் உன்னை பொண்ணு பார்க்குறதுக்கு வருவான், ஆனால் அவன்தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு வருவான் அப்படி சொன்ன உடனே இது அர்ப்பணிச்சிச்சு. எனக்கு கருப்பாக இருந்தால் என்ன, சிவப்பாக இருந்தால் என்ன, என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு வர்றவர் தான் எனக்கு கணவராக வரணும் சொல்லி உடனே இது ஏற்றுக்கிட்டது. இல்லைன்னா எனக்காவது கல்யாணமாவது நடக்கிறதாவது. இப்போமா பரவாயில்ல, அப்போ கரிச்சட்டி மாதிரி இருப்பேன். தேவாங்கு தெரியுமா, தேவாங்கு மாதிரி இருப்பேன். சாப்பிடாம வேற மெலிஞ்சி, சாப்பாடு இல்லாமல் ஒரு பக்கம், உபவாசம்னு வேற ஒரு பக்கம், வெயிலே அலைஞ்சி டிராக்டர் கொடுத்து கொடுத்து கரிச்சட்டி மாதிரி. எவன் பொண்ணு கொடுப்பான், அதுவும் நாகர்கோயிலில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட பைபிளை தவிர வேறு சபையும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னை நம்பி யார் பொண்ணு கொடுப்பா? இப்போவெல்லாம் ஒரு பொண்ணை கொடுக்கணும்னா அவனுக்கு எத்தனை வயல் இருக்குது, எத்தனை தென்னை இருக்குது, எத்தனை பலாமரம் இருக்குது, நீ கணக்கு போட்டு பலாமரத்தை தான் கட்டிட்டு போவ நீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ரப்பர் தோட்டம் இருக்குன்னு அவன் சொல்லிடுவாங்க. மாப்பிள்ளைக்கு 3 ஏக்கர் ரப்பர் தோட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் கட்டி முடிச்ச பிறகு பாருங்கள், ரப்பர் தோட்டத்தையும் காணும், ரப்பரையுமே காணும். எவ்வளோ பேர் பொய் சொல்லி கல்யாணத்தை நடத்தி விட்டுறாங்க. நாகர்கோயிலில் நடக்கிற, கன்னியாகுமரி நடக்கிற விஷயங்கள் நிறைய எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். நிறைய நண்பர்கள் எனக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்து நண்பர்கள் அவங்க நல்லா உபசரிப்பாங்க, நல்ல காணிக்கை கொடுப்பாங்க. நான் வெளிநாடுகளில் போனேன்னா ரொம்ப நேசிப்பாங்க என்னைய. கர்த்தருக்கு சோதனை. இப்படி தான் எங்கள் கல்யாணம் நடந்தது. பார்த்துக்கிடுங்க.
கல்யாணம் அன்னைக்கு வந்தால் கல்யாணம் அன்னைக்கு வந்தது. அப்போ அசம்பிளி சாகுவார் தலைவர் எனக்கு கல்யாணம் நடத்துகிறார். சாப்பாடுன்னு வந்தது. பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சாங்க. ஒரு பெரிய டேபிள், அதில் பெரிய இலை, இத்தனை பெரிய இலையை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய இலையை போட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டுன்னு கொண்டு வந்து வச்சாங்களே, அதை பார்க்கணும்னா ஒரு பூத கண்ணாடி இருந்தால் தான் இருக்கான்னு பார்க்க முடியும். இது இத்தனையுண்டு அது எத்தனையோ 21 கூட்டு வைக்கிறாங்களாம். ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் சோறு கொண்டு குவிச்சாங்க. பார்க்கலாம், நான் பார்த்ததே இல்லைங்க இவ்வளோ தடி சோறு. ஒரு சோறு பெருசாக இருக்குது. இங்கே உள்ள அந்த ப்ரௌன் சம்பா அரிசி குமிச்சிட்டாங்க. ஏம்மா இவ்வளவா? உடனே தேங்காய் குழம்பு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. நான் யோசிக்கேன், தேங்காய் குழம்பா? அப்போ இந்த குழம்புக்குள்ளே தேங்காய் இருக்குமே, அதை எப்படி உடைச்சி திம்பேன் இப்படி யோசிக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் ஒரு அகப்பையில் கொண்டு வந்து ஊற்றுனார் பாருங்க. அது இருந்த இடமும் அது இனி அறியாது. அது காணும். ஊற்றுன இடத்துல அந்த குழம்பை காணும். எங்கடா போச்சின்னு பார்த்தா அங்கே போயிட்டு ஒரு நதி உண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை செழிப்பாக்கும். உடனே நான் இங்கிருந்து சோரெல்லாம் அள்ளி அங்கே ஒரு அணை கட்டி, இங்கே சோறு அள்ளி இங்கே ஒரு அணை கட்டி, ஐயோ மாப்பிளப்பட்ட பாடு அந்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு ஒரு இஞ்சி தீயல்னு வச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் எங்களுடைய காரியங்கள் நடந்தது நாகர்கோயிலில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு அம்பாசடர் டாக்ஸியில் இந்த உண்டு ட்ரங்கு பெட்டி, ஒரு பானை, அதுக்குள்ளே ஒரு உடஞ்ச 4-5 அச்சு முறுக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டு அனுப்பி விட்டாங்க. அன்னைக்கு இந்த அம்மா ஏறி உட்கார்ந்தது தான் டாக்ஸியில். இன்னைக்கு வரைக்கும் இறங்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பட்ட பாடுகள் எல்லாத்துலேயும் கூட இருந்திருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், ஊழியத்தில் அலைஞ்சிருக்கிறேன். அவங்க என்னை ஊழியத்தில் தாங்கியிருக்காங்க. நான் எங்கெல்லாமா போவேன். அவங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டதே கிடையாது. நான் இங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவேன், எவ்வளோ பணம் கிடைச்சது காணிக்கையா கேட்டதே கிடையாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால தான் எங்களை கர்த்தர் ஆசீர்வாதம். நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு பரிசுத்தவாட்டி உடைய ஒரு புருஷன்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு பெரிய சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் அந்த மாதிரி உருவாகி வரணுமேன்னு நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவாட்டிகளா, ஹல்லேலூயா. உண்மையுள்ள உங்களை கணவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். அப்படின்னா அப்படிப்பட்ட கணவரை தேடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட பெண்ணை தேடுங்க. இல்லாட்ட சிலரை கல்யாணம் கட்டி கொடுத்தீங்கன்னா நரகத்துக்கு போகிறது நிச்சயம். ஸ்தோத்திரம். அப்படி யாரையும் கல்யாணம் கட்டி கொடுத்து உங்கள் பிள்ளைகளை வேதனைப்படுத்திடாங்க. கர்த்தர் வரப்போகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லாமே கஷ்டம்தான் சிஸ்டர், பிரதர், எல்லாமே கஷ்டம்தான். ஒரு பொண்ணு பார்க்க கஷ்டம், ஒரு மாப்பிள்ளை பார்க்க கஷ்டம், குழந்தை கிடைக்க கஷ்டம், சம்பாதிக்க கஷ்டம், வேலை கிடைக்க கஷ்டம், பரீட்சை எழுத கஷ்டம். கர்த்தர் லகு உண்டாக்குனா தான் எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. ஊழியம் ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் பாவம். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்காய் பரிதாபப்படுவார்னு இருக்கு. வேறு யாரை பற்றியும் பரிதாபப்படுவார்னு சொல்லலை. ஊழியக்காரங்களுக்காக பரிதாபப்படுவார். ஏன்னா அவன் பரிதாபம், பாவம், அவ்வளோ கஷ்டப்படுவான். ஊழியக்காரன் கஷ்டத்தை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா அழுதுருவீங்க. அவ்வளோ கஷ்டப்படுவோம். மேடையில் சிரிச்சுக்கிட்டு நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியே காட்ட மாட்டோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் நாங்கள் சிங்கங்களை கொள்ளுவோம். அதிலிருந்து தேனை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேனை ஊட்டுவோம். சிம்சோன் அப்படி தானே செஞ்சான். சிங்கத்தை கொண்டு சிங்கத்தின் உடலில் இந்த தேனை எடுத்து தானும் சாப்பிட்டு தாய் தகப்பனுக்கும் கொடுத்தான். நாங்கள் வாரம் முழுவதும் சிங்கங்களை கொள்ளுவோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்போது தேனை கொடுப்போம். உங்களுக்கு தேன் தான் தெரியும். தேனுக்கு பின்னால் நாங்கள் எத்தனை சிங்கம் கொண்டோம்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பாஸ்டர்மார்கள் தேனை கொடுக்கறதுக்கு பதிலாக சிங்கத்தையே கொண்டு நிறுத்திடுவாங்க. விசுவாசிகளை பதற வச்சிருவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவர் மேலே இருப்பதாக. எல்லா கஷ்டத்தையும் உங்களுக்கு லகுவாக்கி தருவாராக. இன்று முதல் கர்த்தர் ஊழியத்தையுமே லகுவாக்கி தருவார், ஈஸியாக்கி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? நான் பைபிளே திறக்கலை, பிரசங்கமே ஆரம்பிக்கலை. சொல்லப்போனேன் இனிதான் பிரசங்கம் ஆரம்பிக்கணும். இப்போ உள்ள மனசில் உழுது டக்குன்னு சொல்லிட்டேன். நிறைய விஷயங்களை சொல்லணும். அதுக்கு இன்னொரு நாளைக்கு ஒரு நாள் முழுக்க பிரசங்கம் பண்ணுறேன். சரியா? நீங்கள்லாம் வந்துடுவீங்களா? நாள் முழுக்க பிரசங்கம். காலையில் தொடங்கி மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசங்கம் ஆரம்பித்து நடத்தி சாயங்காலம் 7 மணி வரை பிரசங்கம் நிறுத்தாமல் நான் ஸ்டாப் ப்ரீச்சிங். நடுவில் பாட்டு பிரசங்கம். இப்போ நான் பாட்டுன்னு ஆரம்பித்தேன்னா
பிரசங்கத்துக்கு நேரம் இருக்காது, அது பாட்டிலேயே போயிடும். நாங்கள் அப்படி தான் பழகிருக்கோம். பாட்டுனா அதுலேயே மகிமையாக போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். தம்பி அந்த கீபோர்டை வாசிக்கிறவர் எங்கே இருக்கிறாரு? இருக்கிறீங்களா? ஏன்னா பொதுவாக இசைக்கருவி வாசிக்கிறவங்க அந்த வாசித்து முடித்த உடனே ஆள் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார், எங்கேயாவது போயிடும். அது இயற்கையாக நடக்கிறது. இது மகன் தானே, மகன், அதனால் இங்கே இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி ஏ மைனர் தாங்க தம்பி, பீட்டும் போடணும் தம்பி. பிறகு இது ஒரு பழைய பாட்டு தான், தெரியும், ஞாபகம் வந்துட்டு போகிற போக்கில் ஒரு பாட்டு படிச்சுட்டு போயிடுவோமே. அது உங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நான் இங்கே பலிபீடத்தில் நிற்கிறேன்னா என் மனசு எப்படி தெரியுமா? உங்கள் வீட்டு வாசலில் நான் முழங்கால் போட்டு உங்கள் வீட்டை நோக்கி கையை உயர்த்தி உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கிற மாதிரி என் மைண்டை உள்ளே வச்சுக்கிட்டு தான் பலிபீடத்தில் நிற்பேன். அதனால் நான் இங்கே நிற்கிறேன்னு பார்க்காதீங்க, உங்கள் வீட்டு வாசலில் முழங்காலில் நிற்கிறேன். இனி தாமதமோ நாதானி வரவே, கோடா கோடி தூத சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. இனி தாமதமோ நாதானி வரவே. நீதியின் சூரியன் இயேசு மகேசா உதித்திடும் காலம் ஆகிடுமோ? உமது மகிமை வெளிப்படும் போது என் உள்ளமை ஆறிருள்ளுமாய் மாறியே வருகையில் நானும் அங்கு சேரவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. இனி தாமதமோ இனி தாமதமோ இனி தாமதமோ நாதானி வரவே. கோடா கோடி தூத சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எல்லாரும் எளிமை நின்று கை தட்டலாமா? இனி தாமதமோ நாதானி வரவே. கோடா கோடி தூத சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. இனி தாமதமோ நாதானி வரவே. ஆதி விசுவாசம் தள்ளிய அநேகர் லோக சுகங்களை தேடுகின்றார். தியாகிகளான சகோதரர் கூட்டம் பதவிகள் தேடி அலைகின்றாரே. தியாகிகளான சகோதரர் கூட்டம் பதவிகள் தேடி அலைகின்றாரே. ஐயா விசுவாச ஜீவியம் காத்துவே, வருகையில் நானும் வந்து சேரவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும்
என் ஆத்மநாதாவும் முகம் காணவே இனி தாமதம் போனாதானி வரவே கொட கோடி தூத சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. கையை தட்டி பாடலாமே. ஆமதமோ நாதானி வரவே கோடா கோடி தூத சங்கமாய் மேகத்தில் எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே எத்தனை நாள் காத்து நான் பார்க்கணும் என் ஆத்மநாதாவும் முகம் காணவே. இனி தாமதமோ இனி தாமதமோ இனி தாமதமோ நாதானி வரவே. அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கடினமான எல்லாத்தையும் லகுவாக்கி தருவார். உங்களுடைய அபிஷேகத்தை காத்து கொள்ள கடினமா இருக்கும், அங்கேயும் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கிருபை தருவார். நான் என்னைக்கு பரிசுத்தாய்ப்பேன் அதுல இருந்து இவ்வளவு வருஷம் ஓடி இருக்கு பாருங்க. 57 வருடமும் இந்த அனாயிண்டிங்லேயே தான் இருக்கேன். சற்றேனும் குறைந்த ஒரு வாழ்க்கையை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், கர்த்தரும் ஏற்றுக்கிற மாட்டார். எல்லாம் உங்க மேலெல்லாம் கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு சிலர் அபிஷேகம் பெறலன்னா இன்றைக்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அது எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லாதீங்க. ஆவியானவர் எளிதாய் உங்களுக்குள் வருவார். அவர் ஆசையோடு உங்களிடத்தில் வருவார். அவர் மணவாளனுடைய பிரசன்னத்தை சுமந்து உங்களிடத்தில் வருவார். உங்களுக்கு எதிர்காலத்தில் 50 வருடங்களுக்கு என்னென்ன தேவையோ, சுமார் 50 வருடங்களுக்கு அது அத்தனை சுமந்து ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். ஆவியானவர் வந்துடணும், அதுக்கப்புறம் எல்லாமே தானா வரும். எல்லா தலைகளை உயர்த்து. நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நீங்க தான் கை தட்டி கொண்டு இயேசுவை கூப்பிடணும். வேற வார்த்தைகளை சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் 60 செகண்ட் வரைக்கும் இயேசுவே இயேசுவேன்னு தான் சொல்லணும். அடுத்தவங்களை பார்க்காதீங்க. எவரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போறதில்லை. கர்த்தர் தான் இறங்கணும், ஆவியானவர் இறங்கணும், உங்களை ஆதரிக்கணும். அதனால ஒரு 60 செகண்ட் வரைக்கும் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லணும். அது எங்க இருந்து? வாய் சொல்ல, ஆழத்திலிருந்து சொல்லணும். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல சொல்லணும். ஒருத்தன் கூப்பிட்டானா, நசரேனா இயேசுவேன்னு கூப்பிட்டு அவன் கண்ணை திறந்து விட்டார். அவரை கூப்பிடுங்க, எல்லாம் லகுவாகும். ஒரு நிமிஷம் இயேசுவேன்னு சொல்லிட்டு கை தட்டி கொண்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாவை கர்த்தருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அந்நிய பாஷைகள் நாக்கில் வரும், விதவிதமாக வரும். அது ஒரு நிமிஷம் பேசுது. ஒரு நிமிஷம் நான் சும்மா சொல்கிறேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் எவ்வளோ பாஸ்டர் எவ்வளோ தூரம் நடத்துகிறாரோ அது வரை அந்நிய பாஷை பேசிட்டா கேட்டு திறந்தாச்சுன்னு அர்த்தம், வாசல் திறந்தாச்சு. மீதி வரமெல்லாம் உள்ளே வரும். நான் 28 வரத்தை சொல்லலை, அதில் 5 என்னமோ தான் சொல்லியிருக்கேன். அத்தனை வரமும் சபைக்குள்ளே இருக்குது. அதில் நமக்கு ஒரு 5 வரம் 10 வரம் கொடுக்கக்கூடாது? கொடுப்பார். வரம் இல்லாத ஒருத்தரும் சபையில் இருக்க மாட்டீங்க. எல்லாருக்குள்ளும் கர்த்தர் வரங்களை தருவார். சரி, நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன், தயார் நிலையில் இருங்க. இப்போமே நினைங்க, எது உங்களுக்கு கஷ்டம்? பாஸ்டர் முடியலை பாஸ்டர், ரொம்ப கடினமான விஷயம் இது சொல்லி பாருங்க. கர்த்தரதை லகு அடைய செய்கிறவர். நான் ஜெபம் பண்ணுறேன். பரிசுத்த பிதாவே, தேவகுமாரன் இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன், இந்த பாஸ்டரையும் அம்மாவையும் ஆசீர்வதிக்கிறேன், அவர்தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற அத்தனை சபை மக்களை ஆசீர்வதிக்கிறேன், இந்த சபைக்கா ஜெபிக்கிற கண்ணீர் விடுகிற தாய்மாரை ஆசீர்வதிக்கிறேன், வாலிபர்களை ஆசீர்வதிக்கிறேன். தங்கள் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் இந்த சபை ஊழியத்தை தாங்குகிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே இந்த சபை வளர்ந்து பெருகுவதாக. ஆண்டவரே, புதிய ஆத்மாக்கள் நிறைய வரணும். இது ஒரு பப்ளிக் சர்ச்சா மாறணும். எல்லா திசையிலும் இந்த சபைகள் வந்து பெருகிறது மட்டுமல்ல, 3 கிளை சபைகள் இவர்களுக்கு இருக்கணும். கர்த்தரதை செய்வீர், அதிசயங்களை செய்வீர். இந்த பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதிக்கணும். ராஜா, நாங்கள் இந்த பிள்ளைகள் உங்களுடைய கையில கொடுத்து விட்டு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். இவர்கள் கட்டாயம் பரலோகத்துக்கு வந்து சேரணும். இவர்கள் கேட்டதை அவர்களுக்கு தந்தரணும்.
இவள் கண்ணீரை துடைத்து விடும். அவர்கள் எவ்வளவு வருத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளும் உண்டு. அந்த வருத்தங்களின் கண்ணீர்களை துடைத்து, தீராத ஒரு நோய் இருந்தால் அது இப்பொழுது நீங்கட்டும். தீராத ஒரு வருத்தம் இருந்தால் அது இப்பொழுது நீங்கட்டும். மன்னியும் மன்னியும், எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பலப்படுத்தும். இந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஒரு காரியங்களை இலகு உண்டாக செய்தார்கள். எல்லா கன மகிமை உமக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது அவர்கள் உம்மை துதிக்க ஆரம்பிப்பார்கள். செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. கடினமான எல்லாவற்றையும் லகுவாக செய்யுங்க. சகல கனமும் மகிமையும் உமக்கே சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். கைத்தட்டி இயேசுவே என்று சத்தம் எழுதுங்கள். ஆமென். இயேசுவே.